இது வெற்றிகரமான பயணமாகவும் தமிழ்நாட்டு மக்களுக்கான ஒரு சாதனை பயணமாக இந்த பயணம் அமைந்திருக்குங்கிறத முதல்ல தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். உலகின் புகழ்பெற்ற தலைசிறந்த 25 நிறுவனங்கள் கூட நான் சந்திப்பை நடத்தியிருக்கிறேன். இதில் 18 நிறுவனங்கள், ஃபார்ச்சூன் 500 நிறுவனங்கள். இந்த சந்திப்பின் போது 19 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி இருக்கின்ற மகிழ்ச்சியான செய்தியை உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன். சான் பிரான்சிஸ்கோவோட 8 நிறுவனங்கள் கூடவும், சிகாகோவோட 11 நிறுவனங்கள் கூடவும் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியிருக்கு. இந்த 19 ஒப்பந்தங்கள் மூலமா 7618 கோடி ரூபாய் முதலீடு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு. இதன் மூலம் 11,516 பேருக்கு புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த முதலீடுகள் திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர், கிருஷ்ணகிரி, சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம்னு பல்வேறு மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட இருக்கு. இதுக்கெல்லாம் மகுடம் வச்ச மாதிரி தமிழ்நாட்டில் 30 ஆண்டு காலமாக செயல்பட்டு தவிர்க்க இயலாத காரணத்தினால சில சூழ்நிலைகளால் உற்பத்தி நிறுத்தின ஃபோர்டு நிறுவனம் எங்கள் வேண்டுகோளை ஏற்று சென்னை மறைமலை நகரில் இருக்கக்கூடிய தொழிற்சாலையில் மீண்டும் உற்பத்தியை துவக்க முன்வந்திருக்கு. இப்போ வந்திருக்க முதலீடுகள் 100க்கு 100, 199 கூட சொல்ல மாட்டேன், 100க்கு 100 அதை நிறைவேற்றக்கூடிய வகையில் தான் இந்த முதலீடுகளை நாங்கள் ஈர்த்திருக்கிறோம். வணக்கம், இது கேள்விக்களம். 17 நாட்கள் அமெரிக்க பயணத்தில் 19 நிறுவனங்களோடு வெற்றிகரமாக ஒப்பந்தத்தை நிறைவேற்றி 7616 கோடி ரூபாய் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருப்பதாக தமிழ்நாடு முதலமைச்சர் தெரிவிக்கிறார். சாதனை பயணம் என முதல்வர் பெருமிதம் சொல்லக்கூடிய இந்த வேளையில் எதிர்க்கட்சிகள் இந்த பயணம் குறித்து, இந்த முதலீடுகள் குறித்து வெள்ளை அறிக்கையை கேட்கின்றன. முதல்வரின் அமெரிக்க பயணம் தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சியில் புதிய பாய்ச்சலை ஏற்படுத்துமா என்கின்ற பொருளில்தான் இன்று விவாதிக்க இருக்கிறோம். நம்மோடு விருந்தினர்களும் இணைந்திருக்கிறார்கள். அரங்கத்தில் திரு கோவை சத்யன் அதிமுகவிலிருந்து, அவரை வரவேற்கிறேன். திமுகவிலிருந்து இணைந்திருக்கிற ராஜீவ்காந்தி அவர்களை வரவேற்கிறேன். பத்திரிகையாளர் ஜென்ராம் அவர்களையும் வரவேற்கிறேன். பாஜகவின் சார்பாக நம்மோடு பேச வந்திருக்கிற GK நாகராஜ் அவர்களை வரவேற்கிறேன். தொழில் முனைவோர் சங்கத்திலிருந்து இணைந்திருக்கிற KE ரகுநாதன் அவர்களையும் வரவேற்கிறேன். இன்னும் சற்று நேரத்தில் கலிபோர்னியாவிலிருந்து சண்முகவேல் சங்கரன் அவர்களும் நம்மோடு இணைய இருக்கிறார்கள். முதல்ல திரு ராஜீவ்காந்தி அவர்களிடமிருந்து போகணும்னு நினைக்கிறேன். 17 நாட்கள் அமெரிக்க பயணத்தில் 7000 கோடி ரூபாய்க்கும் மேலே முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருக்கிறது. இது தமிழ்நாடு அரசு இண்டஸ்ட்ரியல் பாலிசியில் விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த இலக்குகளை நிறைவேற்றக்கூடிய வகையில் இந்த முதலீடுகள் அமைந்திருக்குமா? அந்த இலக்கை எட்டக்கூடிய அளவில் இந்த வேலை வாய்ப்புகள் அதை சமன் செய்வதாக அமைந்திருக்குமா? உங்களுடைய கருத்துகள். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல ஒரு வெளிநாட்டு பயணத்தை மிக சிறப்பாக, அந்த வெளிநாட்டு பயணத்துடைய நோக்கத்தை சரியாக நிறைவேற்றி காட்டியிருக்கிற அவர் சிஎம், த ப்ரைட் சிஎம், எங்களுடைய தலைவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும், ஒரு வேலைவாய்ப்பை நோக்கி காத்திருக்கிற இளைஞர்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கையை கொடுத்திருக்கிற இந்த பயணம், அந்த இளைஞர்களின் சார்பாக என்னுடைய நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். எதிர்க்கட்சிகளுடைய குற்றச்சாட்டுகள் எல்லாம் பார்க்க முடிந்தது. பரவாயில்லை, எதிர்க்கட்சிகள் ஆரோக்கியமாக சொன்னால் உறுதியாக அந்த கருத்தை செவி கொடுத்து கேட்கிற முதலமைச்சர் தான். எதிர்க்கட்சியுடைய ஜனநாயக கருத்துக்களை எப்போதுமே அதற்கு இடம் கொடுத்து அதை சீர்தூக்கி பார்க்கிற முதலமைச்சர் தான் இந்த எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள். ஆனால் இந்த பயணம் எப்படி வெற்றிகரமாக முடிந்திருக்கிறது? இதில் ஒரு 3 பார்வை இருக்கிறது. ஒன்று, இந்த வெளிநாட்டு பயணம், மரியாதைக்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொன்னது போல் இந்த வெளிநாட்டு பயணத்தில் ஏறத்தாழ 7600 கோடி ரூபாய் முதலீடு ஈர்க்கப்பட்டிருக்கிறது. அது ஒப்பந்தங்களாக, அதனால் தான் மிக உறுதியாக சொல்கிறார் 100 விழுக்காடு, வெறும் பேச்சுவார்த்தைகள் அல்ல. ஏனென்றால் 25 நிறுவனங்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி உலகில் பிரபலமாக இருக்கக்கூடிய அமெரிக்காவில் இருக்கக்கூடிய 500 நிறுவனங்கள் பட்டியலில் உள்ள 25 நிறுவனங்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி அதில் 19 ஒப்பந்தங்கள் ஆகிருக்குது. அப்படி என்றால் ஒரு 6 நிறுவனங்கள் ஒப்பந்தம் இல்லை.
அப்போ ஒப்பந்தங்கள் என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. ஏறத்தாழ அந்த 7,600 கோடி ரூபாயும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அதோடு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் தொழில்துறை அமைச்சர் அவர்களும் சொன்ன அந்த பட்டியலை பார்த்தால் ஒரு 11,000 பேருக்கு நேரடியான வேலை வாய்ப்பை உறுதி செய்திருக்கிறது. இது வெறும் பேச்சுவார்த்தை மட்டுமல்ல, அது அவங்களே சொன்னாங்க. தென்னிந்திய குறிப்பாக இந்தியாவுடைய கார் உற்பத்தியுடைய தலைநகராக சென்னை விளங்கியது. அதற்கு காரணம் முதலில் மரமலை நகருக்கு வந்த அந்த ஃபோர்டு நிறுவனம் தான். அது பல்வேறு அரசியல் காரணங்கள். அதை யாரையுமே முதலமைச்சர்கள் மிக நாகரிகத்தோடு யாரையுமே குற்றச்சாட்டலை. ஆனால் அதை மீண்டும் அழுத்த நிறுத்தமாக ஏன் முதலமைச்சர் போக வேண்டும் என்று கடந்த காலங்களில் எதிர்க்கட்சிகள் கேட்டபோது சில விடயங்களுக்கு முதலமைச்சர் நேரடியாக போனால்தான் தீர்வு ஏற்படும், நான் இருக்கிறேன் வாருங்கள் என்கிற உத்தரவாதம் கிடைத்தால் தான் தீர்வு ஏற்படும் என்று நாங்கள் எல்லா தொலைக்காட்சி வாதங்களையும் சொன்னோம். எங்களுடைய தொழில்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் டிஆர்பி ராஜா அவர்கள் சொன்னார்கள், ஒரு அமைச்சராக போவதை விட அமைச்சரவையின் தலைமை ஏற்றிருக்கக்கூடிய முதலமைச்சர் போனால் சரியாகும் என்று இன்று சாதித்திருக்கிறார். எந்த ஃபோர்டு நிறுவனம் சென்னையிலிருந்து போனதோ அந்த ஃபோர்டு நிறுவனத்தை மீண்டும் கொண்டு வந்திருக்கிறார். இப்போ புதிய பாய்ச்சல் கேட்குறீங்க, நான் அதுக்குள்ளே வர்றேன். ஏன்னா அந்த ஏறத்தாழ மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு அதாவது தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்களும் இந்த டேட்டா புள்ளி விவரங்களை அள்ளி தெளித்திருக்கிறார்கள். அது அந்த விவரங்கள் எல்லோரும் காண கிடக்கு. ஆனால் இந்த புதிய பாய்ச்சல் எப்படி இருக்க போகிறது, அது மிக முக்கியமானது. இந்தியாவுடைய பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்ற பின்பு ஏறத்தாழ 78 வெளிநாடுகளுக்கு பயணப்பட்டிருக்கிறார். அவருடைய வெளிநாட்டு பயணங்கள் மீது அரசியல் விமர்சனம் என்பது வேறு, ஆனால் தொழில் விமர்சனங்களுக்கு நாங்கள் வருகிறோம். 78 நாடுகளுக்கு பயணப்பட்ட பெரும் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்களால் இப்போது நேரடி அந்நிய முதலீடு இந்தியாவில் இருக்கப்பட்ட அந்நிய முதலீடு ஒரு 46 விழுக்காடிலிருந்து 44 குறைந்திருக்கிறது. இந்தியாவுடைய ஜிடிபி அதாவது தொழில்துறை சார்ந்தான ஜிடிபி 2 விழுக்காடு குறைந்திருக்கிறது. ஏறத்தாழ இந்தியாவில் இருந்த 58 லட்சம் வேலைவாய்ப்புகள் காணாமலாக்கப்பட்டிருக்கிறது. 78 நாடுகளில் வளர்ந்த நாடு என்று மாறுதட்டி கொள்ளலாம். என்னுடைய பாஸ்போர்ட் வளர்ந்துருக்கு, என் விசா வளர்ந்துருக்கு, உலகுடைய G28 நாடுகளில் மோடிக்கு மரியாதையை பாருங்கன்னு. ஆனால் உள்நாட்டுடைய வளர்ச்சி என்பது 2 விழுக்காடு குறைந்திருக்கிறது. கம்பேரிட்டிவ் நீங்கள் பெருமரியாதைக்கு மன்மோகன் சிங் அவர்கள் இருந்தபோது 3 விழுக்காடு ஜிடிபி உயர்ந்த ஜிடிபி இன்னைக்கு 2 விழுக்காடு குறைகிறது என்றால் வெளிநாட்டு நிறுவனங்கள் உகந்த நாடாக இந்தியா இருக்கிறதா? மதத்தை பிரதானப்படுத்துவது, சிறுபான்மை மக்கள் மீது தாக்குதல் நடத்துவது, சிறுபான்மை மக்களை வெளியேறச் செய்வதுங்கிற உகந்த நாடுகள் பட்டியலில் இந்தியா இல்லை என்கிற கவலைக்கிடமான நிலையில் இப்போ அமெரிக்காவுடைய அதாவது பிரபலமான பத்திரிகைகளாகட்டும் மனித உரிமை ஆர்வலர்களாம் இந்தியாவுடைய டெமோக்ராட்டிக்கை ஜனநாயகத்தை ஆட்சி முறையை கேள்வி கேட்கிற இந்த நேரத்தில் தமிழ்நாடு 12 விழுக்காடு அதாவது உற்பத்தி துறையில் இந்தியாவுடைய ஜிடிபி இந்தியாவுடைய தொழில் ஊக்குவிப்பு குறைகிறது 2 விழுக்காடு. ஆனால் தமிழ்நாட்டுடைய தொழில் உற்பத்தி தமிழ்நாட்டுடைய தொழில் ஈர்ப்பு என்பது 2 விழுக்காடு கூடுகிறது. அண்டை மாநிலங்களாக இருக்கக்கூடிய மகாராஷ்டிராவோ அண்டை மாநிலக்கூடிய கர்நாடகாவோ சாதிக்க தவறுகிற போது தமிழ்நாடு 3 ஆண்டுகளில் உயர்ந்திருக்கிறது. காரணம் ஒரு திறமையான வெளிப்படையான ஒரு ஓப்பன் விட்னஸ் சிஸ்டத்தோடு திறந்த மனதோடு எல்லா வசதியும் செய்து கொடுக்கிற ஒரு கட்டமைப்பை தமிழ்நாடு 3 ஆண்டுகள் செய்திருக்கிறது. இது 3 ஆண்டு கால சாதனை மட்டுமா? இன்னொரு இலக்கு இருக்கு. என்ன இலக்குனா, ஏன் தமிழ்நாட்டை நோக்கி வருகிறார்கள்? தமிழ்நாட்டில் தான் தொழில் சார்ந்து படித்த பட்டம் பெற்றவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். நீங்கள் ஒப்பிட பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ்நாட்டிற்கு இளைஞர்களுடைய கனவு அமெரிக்கா, லண்டன், சிங்கப்பூர், மலேசியா, துபாய் என்று இல்லை என்ற அரபு நாடுகளை நோக்கி ஒரு பெரிய கனவு இருக்கும். ஆனால் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு ஒருபோதும் பீகார், உத்தரப்பிரதேசம், குஜராத், ராஜஸ்தான் என்ற கனவு இருக்காது. ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் பிறந்த பீகாரில் பிறந்த என்னுடைய சகோதரர்களுக்கு தமிழ்நாட்டை நோக்கி ஒரு கனவு இருக்கும். அப்படி என்றால் தமிழ்நாட்டில் பட்டம் படித்த அறிவியல் படித்த தொழில்நுட்பத்தை படித்த இளைஞர்கள் உலக நாடுகளோடு போட்டிப்படுவதற்கு தயாராக இருந்தார்கள். அந்த அடிப்படை கல்வியை திராவிட இயக்கங்கள் கொடுத்தது. தந்தை பெரியார் போட்ட விதையை நாளை பிறந்தநாள் காண்கிற பெரும் மரியாதைக்குரிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆசான் பேரறிஞர் அண்ணா விதைத்த அந்த அரசியல் சாசனத்தை முத்தமிழறிஞர் கலைஞர் கொண்டு வந்த தகவல் தொழில்நுட்பம் ஒரு பெரிய விதையை போட்டது. அதனால தான் படித்த இளைஞர்கள் இன்னைக்கு ஒப்பந்தத்தை முதல்வர் சொல்கிறாங்களே ஏஐ என்று சொல்லுகிற இந்த வளர்ந்து வருகிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அது குறித்தான தொழில்கள் இருக்கக்கூடிய செமிகண்டக்டர் தொழில்கள் முழுக்க அறிவியல் சார்ந்து கட்டமைப்பு சார்ந்து ஒயிட் காலர் ஜாப் என்று சொல்கிற படித்த இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பை தமிழ்நாடு ஒரு பெரிய விதையை போட்டிருக்கிறது. இதுதான் மற்ற மாநிலங்களில் கிடைக்குமா? இண்டெக்ஸஸ் குறிப்பிடுவது அதைத்தான். தமிழ்நாடு தொழில் ரீதியான வளர்ச்சியில இந்திய அளவில் எந்த இடத்தில் இருக்கிறது, அதிகப்படியான ஃபேக்டரிஸ் இண்டஸ்ட்ரியல் ஃபேக்டரிஸ் இருக்கக்கூடிய இடமும் தமிழ்நாடு தான். அப்படி இருக்கும்போது ஆனால் இண்டஸ்ட்ரியல் அவுட்புட் என்று பார்க்கும் பொழுது நம்ம கிட்ட ஃபேக்டரிஸ் நிறையா இருக்கு. ஆனால் இண்டஸ்ட்ரியல் அவுட்புட் குஜராத்தில் தான் அதிகமாக இருக்கிறது. இன்னொன்று நீங்கள் சொல்கிறீங்க அண்டை மாநிலங்களை காட்டிலும் தமிழ்நாட்டினுடைய முதலீடு ஈர்ப்பு பெருமளவில் இருக்கிறது அப்படின்றீங்க. எதிர்கட்சிகள் குறிப்பாக பாமக போன்ற கட்சிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முதலமைச்சரே அமெரிக்காவுக்கு சென்று இந்த முதலீடுகளை ஈர்க்கணுமா? இப்போ கர்நாடகாவில் அந்த தொழில்துறை அமைச்சரோ தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சரோ தான் வெளிநாடு பயணம் சென்றார்கள். மகாராஷ்டிராவில் அந்த மாதிரி போனாங்க.
தெலுங்கானாவில் அந்த மாதிரி போனாங்க. ஆனால் அவர்களுடைய முதலீடு ஈர்ப்பு என்பது தமிழ்நாட்டை விட அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு பார்வையும் வைக்கிறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் மரியாதைக்கு மருத்துவர் ராமதாஸ் அவருடைய அந்த குற்றச்சாட்டு என்பது மிகவும் அரசியல் புரிதலற்ற, இன்னும் சொல்லிட்டால் ஒரு தனிமனித விரோதத்தோடு திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது இருக்கக்கூடிய வன்மத்தோடான குற்றச்சாட்டு தான். அவர் அந்த தரவுகள் மிகவும் பொய்யான தரவுகள். பக்கத்தில் இருக்கக்கூடிய கர்நாடகமாகவும் பக்கத்தில் இருக்கக்கூடிய மகாராஷ்டிரமாகட்டும் முதலில் அவர்கள் முதலமைச்சர்கள் பயணப்பட்டார்கள். ஒன்று. ரெண்டாவது, ஒப்பந்தத்தை அந்த முதலீடுகள் ஈர்க்கிற வகையில் எங்களை விட கர்நாடகா குறைந்து தான் இருக்குது. கூட்டணி கட்சியாக இருந்தால் கூட குறைந்து தான் இருக்கிறது. எங்களை விட குஜராத் ஒப்பீடுக்கு வந்தீங்கல்ல, குஜராத் ஒப்பிடும்போது குறிப்பிட்ட பணியாக எங்கள் ஒரு கம்யூனிட்டி மட்டும், நீ ஒட்டுமொத்தமாக வளரல, அந்த குறிப்பிட்ட சமூகம் மட்டும் வளர்கிறது. அந்த சமூகம் அங்கே என்ன செய்கிறது என்றால் அங்கு பணத்தை பெருக்குகிற இந்த தொழில் ஒரு தொழில் வளருது. அங்கே இளைஞர்களுடைய உற்பத்தி திறனோ இளைஞருடைய சமவிகித வளர்ச்சியோ குஜராத்தில் இல்லை. ஒரு கிராமம் மார்வாடிகள் குவிந்திருக்கிற பணியாக்கள் குவிந்திருக்கிற ஒரு கிராமம் வளர்கிறது, ஒரு குறிப்பிட்ட சமூகம் வளர்கிறது. ஒட்டுமொத்த பணக்காரர்களில் ஒரு 10 விழுக்காடு ஒரு சமூகம் மட்டுமே வளர்ந்திருக்கிற சொல்லலாம் குஜராத்தில். இங்கே அப்படியா? அதற்கு மாறாக இந்த விதை என்பது மிக ஆழமான விதை. நீங்கள் அபிநயா நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, ஒரு வாரங்களுக்கு முன்பு வட இந்தியாவில் குறிப்பாக சமாஜ்வாடி கட்சியை ஒரு சமூக ஊடகங்கள் ஒரு பேப்பர் வெளியிட்டது. மாண்புமிகு மரியாதைக்குரிய இந்தியாவுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அமெரிக்கா போன போது கூடிய கூட்டத்தையும், மரியாதைக்குரிய எங்களுடைய தலைவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கூடிய கூட்டத்தையும் யார் பிஎம் யார் சிஎம் வார்த்தை அவர்கள் ஒரு நகைச்சுவை உணர்வோடு இல்லை என்றால் ஒரு கருத்தாக்கத்தை கொண்டு வந்தார்கள். அதில் ஒரு குறியீடு இருக்குது, ரொம்ப முக்கியமாக தான். குஜராத்திலிருந்து போன பெரும் முதலாளிகள் அங்கு இந்திய இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கவில்லை. ஆனால் இந்தியாவில் திராவிட இயக்கங்களாக முத்தமிழர் கலைஞர் கொண்டு வந்த தகவல் தொழில்நுட்பத்தால் பட்டம் படித்து அதனால் பொறியியல் படித்து வேலைக்கு போன இளைஞர்கள் எங்களை வரவேற்றார்கள். அப்படி என்றால் இங்கே யார் வளர்ச்சி இருக்குது? குஜராத்தின் வளர்ச்சி என்பது தனிப்பட்ட முதலாளிகள் வளர்ச்சி, தமிழ்நாட்டின் வளர்ச்சி என்பது இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் வளர்ச்சி, சமூக மக்களுடைய வளர்ச்சி. மிக முக்கியம். ராமதாஸ் அவர்கள் சொல்கிறாங்கல்ல, எப்படி நீங்கள் ஒரு முதலமைச்சர் போகலாம், இதுக்கெல்லாம் முதலமைச்சர் போகணுமா? முதலமைச்சர் போனதுனால தான் போன நிறுவனம் ஃபோர்டு இங்கே வந்திருக்கு. ஏன்னா நம்பிக்கை கொடுத்தார், நான் இருக்கேன், ஒரு முதலமைச்சர் வந்திருக்கேன், கொடுங்க. அதனால தான் 25 ஃபார்ச்சூன் நிறுவனங்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி 19 ஒப்பந்தங்களை ஈர்க்க முடிஞ்சிருக்கு. அதுக்கு முதலமைச்சர் தேவைப்படுகிறார். ஏன் நீங்கள் இப்படி கேட்கலாமே? மரியாதைக்குரிய ராமதாஸ் அவர்கள் கூட்டணி கட்சியை பார்த்து, பாஜக பார்த்து, ஏங்க வெளியுறவு கொள்கைக்கு ஜெயசங்கர் ஒரு ஆஃபீஸர் இருக்காரு, அவர் போலாமே, எதுக்கு 78 நாடுக்கு தனி விமானமே இல்லாமல் வாடகை காசு கொடுத்து இப்போ பல கோடியை கொட்டி கொடுத்து ஏன் நரேந்திர மோடி 78 முறை விமான பயணம் போறாருன்னு கேட்குவதற்கு தெம்பம் திராணியும் மரியாதைக்குரிய ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு இருக்கிறதா? அதுக்கு பதில் சொல்லணும்ல. 78 நாடுக்கு பறந்து போறாரு. இங்கே உள்ள கவிஞர்கள்லாம் கவிதை எழுதினார்களே, எங்கள் நாட்டின் பிரதமரை பாராளுமன்றத்தில் பார்க்க முடியவில்லை, எங்கள் நாட்டின் பிரதமரை பத்திரிகையாளர் பார்க்க முடியவில்லை, ஆனால் எங்கள் நாட்டின் பிரதமரை எல்லா விமானங்களையும் பார்க்க முடியுது. அங்கே பத்திரிகையாளர் பார்த்தா ஓ மை காட் என்று அலறுகிறார். அங்கே அப்படி 78 நாடு பறந்து போன அந்த நாட்டுக்கு சொந்த விமான நிலையமோ சொந்த விமானங்களே இல்லையே கேட்டாங்களே. அப்போ பார்த்து மரியாதைக்கு ராமதாஸ் அவர்கள், ஐயா மோடி அவர்களே, நீங்கள் பயணம் நியாயமானதா? சொந்த விமானமே உங்களுக்கு இல்லையே, சொந்த நாட்டில் மதக்கலர் நடக்குது, சொந்த நாட்டில் ஜனநாயக லேடி எதிர்கட்சிகள் போராடுது, அப்படின்னு கேட்டிருக்கலாம்ல. அப்ப கேட்கல. அப்ப என்னன்னா, ஒரு கண்ணில் சுண்ணாம்பு ஒரு கண்ணில் வெண்ணெய்ங்கிற போர்க்கோடு தான் பெருமரியாதைக்குரிய மருத்துவர் ராமதாஸ் அவருடைய விமர்சனம் இருக்கிறது. அது தனி மனித வன்மம் தான் இருக்கிறது. நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்வது, இன்னொரு கும்பல் இருக்கு இங்க, அது கும்பல்னே சொல்ல விரும்புறேன். அந்த கும்பல் என்ன சொல்லுதுன்னா, இங்க சீப் லேபர் கிடைக்கிறாங்க, அமெரிக்காவுக்கு தான் சம்பளம் அதிகம் கொடுக்கணும். அதாவது இங்கிருந்து இளைஞர்கள் போனாலும் சொந்த நாட்டில் உங்களுக்கு ஆடு மாடு மேய்க்க வேலை இல்லையா, சொந்த நாட்டில் தக்காளி பண்ண வைக்க வேலை இல்லையா, சொந்த நாட்டில் பால் கறக்க வேலை இல்லையா, சொந்த நாட்டில் அதாவது இங்கே ஆட்டுக்குட்டி இறைச்சிலையான்னு ஒரு கற்காலத்தை நோக்கி பேசுறது. அந்த முதலீடு இங்கே வந்தா என்னங்க, அங்கே சம்பளம் அவ்வளவுங்க, இங்கே எவ்வளவுங்கன்னு ஒப்பிடு. அப்படி தவறான ஒரு கருத்துரை பரப்புகிற அதாவது குடிதேஷ் கோமாளிகள் கும்பலும் இங்கே இருக்கிறது. ஆனால் நாங்கள் மிக தெளிவாக இருக்கிறோம். மரியாதைக்கு எதிர்க்கட்சி தலைவர் ஐயா எடப்பாடி பழனிசாமி சொல்றாங்க வெள்ளை அறிக்கை வெளியிடணும். பரவாயில்ல, ஒரு ஜனநாயக கோரிக்கை தான். முதலமைச்சர் அவர்கள் உறுதியாக அது வெளியிடப்படும் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் திறந்த மனதோடு எங்களுடைய தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்கள், இவ்வளவு ஒப்பந்தம் வந்தது, உடனே நீங்க ஒப்பந்தங்கள்லாம் வந்துருச்சா, நீங்களாம் நீங்க நிறுவனங்கள் வந்துருச்சாங்கிற பட்டியலாம் கொடுக்க தயாராக இருக்கேன். என்னுடைய நண்பர் சத்யன் அவர்கள் விவாதத்தை வைக்கும் போது அதுக்கு அடுத்து வைக்கிறேன். ஆனால் மிக முக்கியம், பெருமரியாதைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 18 நிறுவனங்கள் ஒப்பந்தம் போட்டார் என்று சொன்னார். அதில் அவரே ஒத்துக்கொண்டார், பல நிறுவனங்கள் இங்கே வரலை என்று சொன்னார். அவர் வெள்ளை அறிக்கை வெளியிடவில்லை. அவர் வெளியிடலையே, நாங்க வெளியிட மாட்டோம்லாம் நாங்க சொல்ல விரும்பல. அதே மாண்புமிகு முதலமைச்சர் நேரத்தில் வெளியிடுவோம் என்ற உறுதியை கொடுத்திருக்கிறார். உறுதியாக வரும்.
முதல்வர் சொல்லிட்டாங்க, உரிய நேரத்தில் தரவுகளோடு அது வெளியிடப்படும் என்று உறுதியாக சொல்லியிருக்கிறார். நாங்கள் தட்டி கழிக்கிறோம் இல்லை, நாங்கள் எதிர்க்கட்சி வைக்க விமர்சனத்தை வந்து வன்மமாகவும் நியாயமான கோரிக்கையை நியாயமாக தான் எதிர்கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு எங்கிட்ட எந்த பயமும் இல்லை, வெளிப்படைத்தன்மையான ஒரு நிர்வாகம் இருக்கிறது. உறுதியாக முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார்கள் தகுந்த நேரத்தில் வெளியிடப்படும் என்று. அதற்காக அந்த கோரிக்கையை தட்டி கழிக்கல. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வைத்த வன்மமான பேச்சு இருக்குல்ல, அதுக்கு பதிலடி கொடுக்கலாம். ஓகே திரு சத்யன், வெள்ளை அறிக்கையை வெளியிடுவதற்கு தயாராக திமுக இருக்கிறது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அது போல இருந்தார். ஒரு 10% முதலீட்டை கூட அவர் வந்து நிறைவேற்றவில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வந்து முதலமைச்சர் வச்சிருக்கிறாரு. இப்போ நிறைய அட்வான்டேஜஸ் வந்து இந்த வெளிநாட்டு பயணத்தின் மூலமாக தமிழ்நாட்டிற்கு கிடைத்திருக்கிறது. இதன் மூலம் நிறைய வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும். போன ஃபோர்டு நிறுவனம் திரும்ப ஆரம்பிக்க இருக்கிறாங்க அபிவிருத்தி மையத்தில் வேலையை. இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? மாலை வணக்கம். மரியாதைக்குரிய தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திமுகவை சார்ந்தவர்கள்லாம் பேசுகிறத கேட்கும் பொழுது நகைச்சுவை நடிகர் கவுண்டமணி ஒரு படத்தில் சொல்கிற டைலாக் தான் ஞாபகம் வருது. ஐயா சாமி போதுண்டா, ரீல் அந்து போச்சு, தாங்க முடியல அப்படிங்கிறது. என்ன ரீல் வந்துருச்சு? அதுதான் இந்த ரீல் வந்துருச்சு என்னங்கிற ஒன்று பார்ப்போம். ஜனவரி மாதம் இந்த ஆண்டு 8 மாதங்களுக்கு முன்னால் சென்னை ட்ரேட் சென்டரில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடந்தது, நினைவிருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? அதில் போடப்பட்ட மொத்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் வந்து 631 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள். ஈர்க்கப்பட்ட முதலீடுகள்னு சொல்லி அவங்க வந்து பெருமை பேசினது வந்து 6,64,180 கோடி ரூபா. இதில் பங்கு பெற்ற நாடுகள் அப்படின்னு இருக்குது. யாரெல்லாம் பங்கு பெற்றாங்கன்னா, இப்போ போயிட்டு வந்தார் அமெரிக்கா, யூகே, ஜப்பான், ஆஸ்திரேலியா, ஃப்ரான்ஸு, ஜெர்மனி, டென்மார்க், சிங்கப்பூர் அண்ட் சவுத் கொரியா இதெல்லாம் பங்கு பெற்றாங்க. இதை பற்றி வெள்ளை அறிக்கை கேட்டோம், இது வரைக்கும் இல்லை. இந்த 631 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் எத்தனை, ஒரு 5 ஆச்சு வந்து நடைமுறைக்கு வந்திருக்கா, இல்லை ஒரு 10 வந்திருக்கா? இதோட நிலவரம் என்ன? இப்போது ஜனவரி மாதம் 8 மாதத்துக்கு முன்னாடி நடந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் அமெரிக்காவை சார்ந்தவர்கள் பங்கு பெற்ற இடத்துல 8 மாதம் முடிந்து இவர் எதுக்கு அமெரிக்கா போகணுங்கிற தேவை இருக்கா? அதற்கான பதில் என்ன? அப்போ அந்த குளோபல் இன்வெஸ்டர் மீட்டு நீங்கள் சொன்னது வந்து சரியாக திட்டமிடப்படலையா? அது ஒரு தோல்வியா? அந்த குளோபல் இன்வெஸ்டர்ஸ்க்கு மீட்டுக்கு வராத அமெரிக்க கம்பெனி என்ன புதிதான அமெரிக்க கம்பெனியை போய் வாங்கி பார்த்துட்டாரு? முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி, 500 ஃபார்ச்சூன் நிறுவனங்கள்ல 19 நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் தான் லிஸ்ட்டில் வரட்டும். நான் ஒன்று சொல்லிடுறேன், எனக்கு ஒரு 2 நிமிஷம் கொடுங்க. சொல்ல வேண்டிய விஷயத்தை நான் தெளிவாக சொல்லிடுறேன். அவரது ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக இருக்குன்னு நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். அதனால் நாங்கள் மலிவு விமர்சனத்துக்கு போகாமல் தெளிவாக சொல்கிறோம். நிறைய இடங்கள்ல எதிர்க்கட்சியோட குரலே வரலன்றாங்களே நிறைய விஷயங்கள்ல தமிழ்நாட்டில் அரசியல் கேட்குற கேள்விக்கே பதில் சொல்ல பயந்து ஓடுறவங்கள்ட்ட நம்ம ஆக்கப்பூர்வமாக இல்லாமல் ஆக்ரோஷமாக கேட்டோம்னா ஓடிதான் ஒளிவாங்க. சிங்கப்பூர் வந்து சவுத் கொரியா வந்து ஜனவரி மாதத்துல முடிச்சிருட்டுங்க திரு ராஜீவ் காந்தி. நான் வரேன் உங்க ராஜீவ், பொறுமையா இருங்க. எனக்கு அப்புறம் நீங்க பேச விட மாட்டீங்கன்னு தெரியாது. அப்புறம் நீங்க தான் ஃபுல்லா பேச போறீங்க. வெயிட் பண்ணுங்க. இப்போ சிங்கப்பூரும் சவுத் கொரியாவும் வந்துச்சு ஜனவரி உலக முதலீட்டாளர். அதற்கு முன்னால் நாங்கள் இன்ப சுற்றுலான்னு குற்றச்சாட்டு வச்சோம். இதே சிங்கப்பூருக்கு போனார் முதல்வர், அவர் ஜப்பானுக்கு போனார். எதுக்கு காரணம் சொன்னார்? உலக முதலீட்டாளர் மாநாடுக்கு அழைப்புதல் கொடுக்க போனேன் அப்படின்னாரு. அப்போ இதுக்கு முன்னாடி போன துபாய், சிங்கப்பூர், ஜப்பானு, ஸ்பெயின், அங்கே போய் சென்ற முதலீடோட நிலவரம்லாம் என்னாச்சு? எந்த கட்டத்தில் இருக்குது? மக்களுக்கு தெரியப்படுத்தணுமா வேண்டாமா? அது என்ன நிலவரம்னு தெரியல. ஒரு உதாரணம் சொல்லு, துபாய் போனாங்க. ஆமாம், உலக முதலீட்டாளர் துபாயில் இருக்கிற லூலு மாலோட செய்த ஒப்பந்தம் வந்து கோயம்புத்தூரில் லூலு மாலுக்கு கடையை தொடங்கிட்டாங்கன்னு. லூலு மாலுக்கு அரசாங்கம் கொடுத்த நிலத்தை வாங்கி அங்கே கட்டமைப்புகளை உருவாக்கிய தொடங்கினாங்க. லக்ஷ்மி மில்ஸ்னு ஒரு தனியார் நிறுவனத்தோட ஒப்பந்தம் செய்து 2 தனியார் நிறுவனங்கள் ஒப்பந்தத்தில் வந்து துவங்கினாங்க. அதில் நீங்கள் அரசாங்க முதலீடுன்னு ஸ்டிக்கர் ஒட்டினீங்க. ஆனால் அதுக்கு போனது உங்கள் ஆடிட்டரையும் கூப்பிட்டு போனீங்க, குடும்பத்தோடு போனீங்க. இப்போ அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்திருக்கீங்க. நீங்கள் போனதுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி தான் தெலுங்கானா, பக்கத்து மாநிலத்தில் இருக்க தெலுங்கானா முதல்வர் ரெட்டி போனார். அவர் 10 நாள் தான் சுற்றுப்பயணம். அமெரிக்கா சவுத் கொரியாவே 2 நாடுகளுக்கு 10 நாள் சுற்றுப்பயணம். 10 நாள் சுற்றுப்பயணத்தில் அவர்கள் ஈர்த்த முதலீடு வந்து 31,532 கோடி ரூபா. நீங்கள் 17 நாள் சுற்றுப்பயணம், ஈர்த்த முதலீடு எவ்வளோ? 7,000 சில்லற கோடி ரூபா. கேள்வி வருமா வராதா? ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி அவர் சுற்றுப்பயணத்தை முடிச்சார். 14 தான் முடிச்சார். நீங்கள் போன 2 வாரத்துக்கு முன்னாடி தான் முடிச்சார். பக்கத்து அண்டை மாநிலத்தில் இருக்கிறவர்னால 31,500 கோடி ரூபா முதலீடு இருக்கும் பொழுது தமிழ்நாடு முன்னணி மாநிலம்னு சொல்கிறீங்களே, போய் இருக்கிறீங்களே. அப்போ இதோட கம்பேரிசனால தானே தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக இருக்க முடியும். இப்போ போனதுக்கானது மட்டும் பேசணும். உங்களை மாதிரி தான் பக்கத்து மாநிலம் ஒரு முதல்வர் டு முதல்வர்
ஆப்பிள் டு ஆப்பிள் கம்பேரிசன் வைக்கிறோம். இந்த மாநில முதல்வர், தமிழக மாநில முதல்வர், தெலுங்கானா மாநில அதிமுகவும் முதல்வர். ஒரு ஆண்ட கட்சி. நான் உங்களை கேட்கிறேன், இங்க இருக்க பல ஆண்டுகளாக நிறுவனங்கள், தொழிற்சாலைகள் இருக்குதுன்னா அதுக்கு முன்னாடி லேண்ட் அக்விசிஷன் எல்லா கட்டமைப்புகள் முன்பே செய்யப்பட்டிருக்கும். தெலுங்கானா போன்ற மாநிலங்களுக்கு இப்போதான் புதுசா அதை ஆரம்பிக்கிறாங்க. அங்க உங்களுக்கு ஸ்பேஸ் நிறைய இருக்கும். இனி நம்ம ஆல்ரெடி எல்லாமே சர்ப்ளஸ் தானே. இது தொடர்பான கேள்வி இது அல்ல. சகோதரிகிட்ட ஒரு 2 நிமிஷம் தான் டைம் கேட்குறேன். சொல்லுங்க. இப்போ இரண்டாவது குற்றச்சாட்டு, உங்க பக்கத்தில் இருக்கிற முதல்வர் போய் அதிகமாக முதலீடு ஈர்த்துட்டு வந்திருக்காரு, நீங்க போனது. சரி, அடுத்த கேள்வி வைப்போம். நீங்க போன நிறுவனங்கள் எல்லாமே அமெரிக்காவை தலைமை இடமாக கொண்டு வேற எங்கேயும் வாணிபம் பார்க்காம இதுதான் முதல் முறையாக இந்தியாவுக்கு வராங்களா? கிடையாது. அந்தந்த நிறுவனங்களோட பிரான்ச்சஸ் இங்கே இந்தியாவிலேயே இருக்கு. 2 உதாரணம் சொல்கிறேன். கேட்டர்பில்லர்னு ஒன்று போட்டிங்க போய். கேட்டர்பில்லர் இங்கே இந்தியாவுக்கு வந்து 50 வருஷம் ஆகுது. கேட்டர்பில்லரோட முதல் தொழிற்சாலை இங்கே திருவள்ளூரில் 1971ஆம் ஆண்டு துவக்கினாங்க. 2வது தொழிற்சாலை ஒசூரில் இருக்குது. கேட்டர்பில்லரோட மெயின் ஆஃபீஸ் சென்னையில் இருக்குது. இப்போ நான் பேசிட்டு இந்த நிறுவனம் சன் நியூஸோட சேட்டிலைட் வந்து சிங்கப்பூரில் இருக்குது. அதுதான் தொலைத்தொடர்பு சேட்டிலைட் வந்து சிங்கப்பூரில் இருக்குது. இப்போ சிங்கப்பூர் பிரதமர் வந்து நான் சன் நிறுவனத்தோட எம்டியை பார்க்கணும்னு சொன்னால் இங்கே இருக்கிற எம்டி போக மாட்டாரா? இல்லை இங்கே இருக்கிற இல்லை அவரை வந்து பார்க்க சொல்லுவார். அப்போது இங்கேயே பிரான்ச் இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு இங்கே உலக முதலீட்டாளர் மாநாளுக்கு அழைப்பு கொடுக்கணும்னு தெரியலையா? வரலையா அவங்க? இதை போய் ஒரு முதல்வர் வந்து இங்கிருந்து கிளம்பி போய் அமெரிக்காவில் தான் போய் பார்த்துட்டு வரணுமா? இது ஒரு உதாரணம். ஒஹுமியம்னு ஒரு நிறுவனத்தோட புரிந்துணர்வு ஒப்பந்தம் செங்கல்பட்டில் 400 கோடி போட்டேன் அப்படின்னாங்க. அந்த நிறுவனம் 2021 இந்தியாவில் காலடி பதித்து இந்த 2024 ஜூலை 2000 கோடி ரூபாய் முதலீட்டில் அவங்களோட ஃபேக்ட்ரியை பெங்களூரில் துவக்கியிருக்காங்க. நீங்கள் அதுக்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி தானே உலக முதலீட்டாளர் மாநாடு நடத்துனீங்க. உங்கள் கண்ணுக்கு தெரியலையா? இங்கே அஇஅதிமுக காலத்தில் எடப்பாடியார் எடுத்த முன்னேற்பாடில் ஐஃபோன் இங்கே தயாரிக்க துவங்கினாங்க, ஃப்ளெக்ஸ்ட்ரானிக்ஸ் கம்பெனி. ஆனால் டாடா நிறுவனம் பெங்களூருக்கு போயிடுச்சே, நீங்கள் சத்தமே போடலையே. ஆனால் இன்றைக்கி போய் ஜபீல் அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட நீங்கள் வந்து ஒப்பந்தம் போட்டிருக்கீங்களே, செமிகண்டக்டர்ஸ் தயாரிக்க போகிறாங்க, பெரிய ஐஃபோன் உற்பத்தியாளர்களுக்கு வந்து சப்ளை பண்ணக்கூடிய கம்பெனின்னு சொல்கிறீங்களே. ஆனால் ஐஃபோன் தயாரிப்பே பக்கத்தில் பெங்களூருக்கு போச்சு, தெலுங்கானாக்கு போச்சு, அமைதியாக தான் இருந்தீங்க. இல்லை, ஃபாக்ஸ்கான்லாம் இங்கே தானே சார் உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய நிறுவனங்களை 14 நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் உற்பத்தி செய்யுது. வரேன். ஆனால் அவங்க போனது கண்ணுக்கு தெரியாது. டாட்டாவோட புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு ஐஃபோன் மேனுஃபேக்சரிங் பெங்களூருக்கு போயிருக்கு. இவங்க கண்ணுக்கு தெரியலையா? உலக முதலீட்டாளர் மாநாடு நடத்துனீங்களே. அடுத்த ஒரு கேள்வி கேட்குறேன். ட்ரில்லிட்ரான் ஒரு கம்பெனியோட புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிங்கன்னு சொன்னீங்க. அந்த ட்ரில்லிட்ரான் கம்பெனியில் ஃபோட்டோவில் நின்னது அந்த நிறுவனத்தை சார்ந்தவரை இல்லைன்னு வேகமாக தமிழ்நாட்டில் ஃபேக்ஸ் செக் யூனிட் ஒன்று வச்சுருக்கீங்களா? அவங்க வந்து இல்லைல்ல அந்த நிறுவனத்தில் அவர் இப்போ தான் சேர்ந்தார், வெப்சைட்டில் அப்டேட் பண்ணலன்னு ஒரு சப்பக்கட்டு கட்டினீங்க. அந்த நிறுவனத்தோட ஒட்டுமொத்த டேர்ன் ஓவர், அதாவது அந்த நிறுவனத்தோட ஒட்டுமொத்த சேல்ஸ் டர்ன் ஓவரே இந்திய மதிப்பின்படி 1014 கோடி ரூபா, 121.9 மில்லியன் அமெரிக்கன் டாலர். இந்திய மதிப்பின்படி இன்னைக்கு இந்திய மதிப்பின்படி 1014 கோடி ரூபா. ஒட்டுமொத்த டேர்ன் ஓவர் 1014 கோடி ரூபா வச்சிருக்கிற நிறுவனம் வந்து இங்கே 2000 கோடி முதலீடு பண்ண போகுதா? இதெல்லாம் ஏதோ ஏற்புடையமான ஒரு இதாவது நீங்கள் வந்து எதுக்கு வெள்ளை அறிக்கைன்னு கேட்குறீங்க. ஆட்சியில் இருந்தப்ப 2021 இண்டஸ்ட்ரியல் பாலிசி வெளியிடுறீங்க. அதில் வந்து விஷன் அண்ட் மிஷன்ஸில் கோல்ஸில் வந்து 10 லட்சம் கோடி 2025க்குள்ள முதலீடுகளை வந்து கொண்டுட்டு வரணும்னு சொல்லப்பட்டிருக்குது. அதே மாதிரி 15% ஆனுவல் க்ரோத் இருக்கும், 20 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு அப்படி 2025க்குள்ள அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. வந்து 3 ஆண்டுகளில் 10 லட்சம் கோடி முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருப்பதாகவும், கிட்டத்தட்ட 19 லட்சம் நபர்களுக்கு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறத இந்த அரசு ஏற்படுத்தி இருக்குது. அப்படின்றப்ப அந்த இண்டஸ்ட்ரியல் பாலிசி கோலை 3 ஆண்டுகள்லேயே வந்து அட்டைன் பண்ணியிருக்கிறாங்க என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கு. திமுக பொய்ய தோத்து வேற எதுவும் வந்து குறிப்பாக இந்த முதல்வர் சென்ற அமெரிக்கா சுற்றுப்பயணம், ராஜீவ்காந்தி சான் பிரான்சிஸ்கோ, சிகாகோ வெறும் 4 நாள் மீட்டிங் நடந்ததுக்கு 17 நாள் வச்சு ஓட்டினீங்க. தினமும் ஒரு அறிவிப்பா கொடுத்து ஓட்டுனீங்க. ஆனா உலக முதலீட்டாளர் இல்ல இன்னும் முடிக்கல, ஒரு நிமிஷம். உலக முதலீட்டாளர் மாநாடு நடந்தது தோல்வின்னு ஒப்புக்கொள்கிறீர்களா? இல்ல இங்கேயே நிறுவனத்துடைய பிரான்ச் இருக்குல்ல, அந்த நிறுவனத்தை நீங்க வந்து இல்ல ஒரு நிமிஷம் கடைசி அதையும் சேர்த்து ராஜீவ்காந்தி சொல்லிட்டோம். 2022 உற்பத்தியை நிறுத்தியாச்சு ஃபோர்ட் நிறுவனம். அதுக்கப்புறம் 2 கார் தயாரிப்பு நிறுவனங்களோட பேச்சுவார்த்தை நடத்திச்சு. அப்பெல்லாம் கை கட்டி வாய்மூடி மௌனியாக இருந்த இந்த அரசு அவங்க உலக முதலீட்டாளர் மாநாடு கூப்பிடலையா? இப்ப போய் இவங்க கூப்பிட்டதுனால அவர் வருகிறார்கள் சொல்வது என்ன ஒரு கட்டுக்கதையா? பதில் வாங்கிட்டு மற்ற கெஸ்ட் போனும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. திரு ராஜீவ்காந்தி சுருக்கமா பதில் சொல்லுங்க. அபிநயா பரவாயில்ல, முதல்ல விவாதங்களுக்கு வந்து பதில் சொல்லுகிற தன்மையை அதிமுக வளர்த்துருக்கு. இந்த மனமார்ந்த பாராட்டுகளுக்கு தொடர்ச்சியாக எல்லா விவாதங்களுக்கு வரணும், அதான் என்னுடைய ஆசையும் கூட.
ஏன்னா ஆரோக்கியமான எதிர்க்கட்சியா இருப்போம்னு நண்பர் சத்யன் சொல்லியிருக்காரு. முதலீட்டாளர்கள் பயன்படுத்தினாரு. மாநாடு தோல்வியா எதற்காக அந்து முதலமைச்சர் போச்சு. இப்போ பயணம் மேற்கொண்டாருன்னு கேக்குறாரு. இல்ல வர இல்லை அவர் என்ன சொல்றாரு, அது 17 நாள் போனாங்க, 4 நாள் தான் வந்தாங்கன்னு. அதை செய்தித்தாள் படிக்கிற பழக்கம் மரியாதைக்குரிய அடியா எடப்பாடி பழனிசாமிக்கு தான் இல்லை, நண்பர் சத்தியனுக்கும் இல்லை என்று இப்போதான் தெரிந்து கொண்டேன். பரவாயில்லை, அவர் சொன்னார்ல யாரோ ஒருத்தரோட ஒப்பந்தம் போட்டாங்க, அவர் இந்த கம்பெனி நிறுவனமே இல்லை அப்படின்னு நாங்கள் சொன்னோம். உடனே ஃபேக்ட் செக் உண்டு. நீங்கள் கேள்வி எழுப்பினோடனே ஃபேக்ட் செக் பண்ணி ஆமான்னு நம்ம நிரூபிக்கிறோம். அதான் ஜனநாயகம். எங்களுக்கு தெரியலேன்னு கடந்து போகல. நீங்கள் ஒரு எதிர்க்கட்சி குற்றச்சாட்டு வைக்கிறது இல்லை பாருங்கன்னு உண்மையை சொல்கிறோம். ஒரு ஃபேக்ட் செக் யூனிட் மூலியமாக உண்மையை சொல்கிறோம். அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு இன்னொன்று 17 நாள் 18 நாள் இதெல்லாம் எப்படிங்க சார் அப்படின்னாங்க. அதாவது ஆரோக்கியமான விமர்சனம் வைத்தா விமர்சனம் பதில் சொல்லலாம். ரொம்ப முக்கியமான நண்பர், நீங்கள் அதாவது உலக தொழிலாளர், அதாவது உலக தொழில் முதல் மாநாடு என்னாச்சுன்றாரு. அவருக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். கடந்த 22ஆம் தேதி நடந்த நிகழ்ச்சியில் 17,616 கோடி முதலீட்டுக்கு 64,968 நபருக்கு வேலை வாய்ப்பு அளிக்கக்கூடிய 19 தொழில் நிறுவனங்களுக்கான அடிக்கலை முதல்வர் நாட்டி வைத்தார். செய்தித்தாள் படிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும். அப்ப வேணா அது இந்திய நிறுவனமா அமெரிக்க நிறுவனமான அப்புறம் பண்ணுங்க. முதலில் நீங்க 631 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் 6,64,180 கோடி ரூபாய் முதலீடு ஈர்த்தோம் அப்படின்னீங்கல்ல. அந்த 631 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள்ல சரி என்ன நிலைமையில இருக்கு? இப்போ 8 மாசம் ஆச்சுல என்ன நிலைமையில இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க. 12 விழுக்காடு நிறுவனங்கள் உற்பத்தி ஆரம்பித்திருக்கிறது. 12 விழுக்காடு நிறுவனங்கள் உற்பத்தி ஆரம்பித்திருக்கிறது. 36 விழுக்காடுகள் அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது. மின்னம் மீதி நிறுவனங்கள் பூர்வாங்க பணிகளை ஆரம்பித்திருக்கிறது. ஏறத்தாழ எதையும் நாங்கள் தட்டி கழிக்கல. 12 ஆரம்பிச்சாச்சு, 36 அடிக்கல் நாட்டியாச்சு, 12 தொடங்கியாச்சு. அதான் முக்கியம். நீங்கள் இப்படி டேட்டா சொல்ல முடியுமா? எங்கேயாவது நீங்கள் கேட்டீங்களே முதலமைச்சர் ஏன் போனார் அமெரிக்காவுக்குன்னு? நாங்கள் ஒன்று கறவை மாட்ட போய் இந்த மாதிரி பால் கறக்குமான்னு பார்க்க போல. நாங்கள் போய் இந்த சமோசா நல்லா இருக்குமான்னு சாப்பிடலாம் போல. சாப்பாடு சாப்பிட்டோம். உங்களோட நான் பதிலை பெற்றுட்டேன். மற்ற விருந்தினர்களின் பார்வையை பெற்று நான் திரும்பி பேசலாம். திரு ரகுநாதன், நீங்க எப்படி பாக்குறீங்க முதலமைச்சரனுடைய இந்த பயணம்? ஏற்கனவே முதலீட்டாளர்கள் மாநாடு தமிழ்நாட்டில் நடத்தப்பட்டிருக்கு. இந்த பயணத்தோடு சேர்த்து தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சி அடுத்த கட்டத்திற்கு இன்னும் அதிவேகமாக பயணிக்குமா? அதற்கான சாதகமான சூழல்கள் எல்லாம் என்னென்ன தமிழ்நாட்டில் இருக்கு? உங்களுடைய பார்வை என்ன? வணக்கம் அபிநயா. இப்ப நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறதே நான் சான் பிரான்சிஸ்கோல இருந்து தான் பேசிட்டு இருக்கிறேன். இங்க காலையில மணி 7. கடந்த ஒரு 4 நாட்களாக நான் இந்த ஏரியால பலதரப்பட்ட இண்டஸ்ட்ரியலிஸ்ட சந்திக்கும் பொழுது அல்லது பெரிய கம்பெனியில வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய சிஇஓக்களை சந்திக்கும் பொழுது அனைவருடைய பேச்சுமே முதல்வரின் விசிட்டை பற்றிய ஒரு பாராட்டுதலாகத்தான் இருக்கிறது. நான் இதை 2 விதமா பிரிச்சுக்கிறேன். ஒண்ணு இன்றைய காலகட்டத்தில் மிக அத்தியாவசிய தேவைன்னு பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்புகளும் வேலை இன்மையை பூர்த்தி செய்வதும் தான் இருக்க முடியும். இரண்டாவது தொழில்கள் ஈர்க்கப்பட வேண்டும். நண்பர் சத்யன் சொன்னார் இந்த மாதிரி நம்ம ஜிம் நடத்தணும் அப்படின்றது. ஜிம் நடத்துறதுன்றது நம்ம ஊர்ல ஒரு எக்ஸிபிஷன் நடத்தும் பொழுது மீதி பேர் அதை பார்வையிடுறது அல்லது தெரிஞ்சுக்கிறதுக்காக. இப்போ நான் அந்த இடத்துக்கு போறது இப்ப கூகுள்ல இருந்து ஒருத்தர் வர்றது வேற, நான் போகும் பொழுது 100 பேரை சந்திக்கிறது வேற. இதுக்கு டிஃபரன்ஸ் நிறைய இருக்கு. அதுக்காக நம்ம ஊர்ல நடத்தும் பொழுதே நம்ம போகக்கூடாதுன்றது இல்லை. 17 நாட்கள்னு சொல்லப்படுவது உண்மையிலே 15 நாட்கள். ஏன்னா டைம் டிஃபரன்ஸ நீங்க லேகிங்க எடுத்துட்டீங்கன்னா 15 நாட்கள். அமெரிக்கா போன்ற நாடுகளிலே வாரத்திற்கு 5 நாட்கள் மட்டும்தான் வேலை செய்யக்கூடிய நாட்களாக இருக்க முடியும். அப்போ கிட்டத்தட்ட 12 வேலை நாட்கள் அவர் வேலை செய்திருக்கிறார். அந்த 2 வாரங்களிலே 27 அபிஷியல் மீட்டிங்ஸ அட்டெண்ட் பண்ணியிருக்கார். அபிஷியல் மீட்டிங்னு நம்ம சொல்றது ஃபார்ச்சூன் 500 நிறுவனங்களுடைய இருக்கக்கூடிய மீட்டிங். இது ஒரு பக்கம் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக நடத்தப்படுகிற மீட்டிங். உங்களுக்கு என்ன தேவை அப்படின்றது. இதை தவிர இப்ப கூகுள் கூட போய் உட்கார்ந்து திறன் வளர்ப்பதற்காக நீங்க வரணும், தமிழகத்தில் இருக்கிற நான் முதல்வன் திட்டத்தோட சேர்ந்து இணைந்து பணியாற்றணும்னு அது ஒரு தனியான ஒரு பகுதி. இப்ப இங்க ரொம்ப பாப்புலர் ஆயிட்டு இருக்கிறது தானியங்கி கார்கள். அதுல சவாரி செய்து அந்த டெக்னாலஜி எப்படி இருக்கு, அப்ப அதனுடைய சாலை விதிமுறைகளை எப்படி பின்பற்றுது,
அதை எப்படி கடைபிடிக்கணும், மக்கள் என்ன செய்யணும், நம்ம என்ன செய்யணும், நம்ம தமிழகத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போவதற்கு, வெளிநாட்டிற்கு ஒப்பாக நடப்பதற்கு நாம் என்னென்ன செய்யணும்னு நேர்ல பாக்குறோம். அவர் சைக்கிள் ஓட்டுறதையும் பார்த்தோம், அவர் கலாச்சார நிகழ்வுகள்ல பார்ட்டிசிபேட் பண்றதையும் பார்த்தோம், அவர் ஒரு உணவகத்துல உணவு அருந்துவதையும் பார்த்தோம். இங்கிருந்து அங்க வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வருது. உங்களுக்கு ஒரு தகவலை சொல்லணும்னா, அமெரிக்க வாழ் தமிழர்கள் கிட்டத்தட்ட 600 பள்ளிகளை தமிழகத்திலே தத்தெடுத்து அதற்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள். அப்ப கார்ப்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியை பார்க்கணும். இப்ப கூட ரீசெண்டா 350 கோடியை ஐஐடிக்கு தமிழர் ஒருத்தர் இங்க இருந்தவர் ஓல்டு ஸ்டூடெண்ட் தான் டொனேஷன் கொடுத்திருக்காரு. அப்ப இங்க இருக்கக்கூடிய ஒரு வெல்த்தியான பீப்புள் தமிழகத்திற்கு தங்களது பங்களிப்பை இன்னும் அதிகம் வழங்க வேண்டும் என்ற ஒரு ஃப்ரெண்ட்லி கல்ச்சரை உருவாக்குறது. இந்த ஃபீல் குட் அப்படின்றதுதான் இது. இதெல்லாம் நல்ல சைடு. ரெண்டாவது வந்து போட்டிருக்கிற ஒப்பந்தங்கள்ல 3 விஷயங்களை நான் முக்கியமா பார்க்கிறேன். ஒண்ணு வந்து உற்பத்தி சார்ந்த நிறுவனங்கள் அதிகமாக ஈர்க்கப்பட்டிருப்பதை பார்க்கிறேன். அது வரவேற்கத்தக்கது. உற்பத்தி சார்ந்த நிறுவனங்கள் வந்தால்தான் வேலை வாய்ப்புகள் அதிகப்படுத்தப்படும். இரண்டாவது வந்து புதிதான தொழில்நுட்பங்கள் தமிழகத்திலே வருகிறது. இப்ப ஆப்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஆப்பிள் போன் மேனுபேக்சரிங் தமிழகம் தான் உலக அளவுல இப்ப பெரிய அளவுல பேசப்படுது. இப்ப ஆக்சசரிஸ் ஐபாட் அதனுடைய மேனுபேக்சரிங்க ஜாபெல் மூலியமாக கொண்டு வருவது. டீசென்ட்ரலைஸ்டு மேனுபேக்சரிங்க பத்தி நிறைய பேசிக்கிட்டு இருக்கிறோம். இப்ப திருச்சியில அந்த ஜாபெல்னுடைய ஃபேக்டரி வர்றதை பாக்குறோம். அதே மாதிரி போர்டுனுடைய ஒரு 6 யூனிட் ரிஹாபிலிட்டேஷன் அப்படின்றது வந்து மிகப்பெரிய செயல், கடுமையான செயல். புதிய இண்டஸ்ட்ரியை உருவாக்கிடலாம். சத்தியனுக்கு தெரியும், புதிய இண்டஸ்ட்ரியை நம்ம ஈஸியா கொண்டு வந்துடலாம், புத்தொழில்களை உருவாக்கிடலாம், ஸ்டார்ட் அப்ப கொண்டு வந்துடலாம், நல்லா பண்ணிட்டு இருக்கிற நிறுவனங்களை எக்ஸ்பான்ஷனுக்கு கொண்டு வந்துடலாம். ஆனால் ஒரு 6 யூனிட் ரிஹாபிலிட்டேஷனை கன்வின்ஸ் பண்றது எளிதான காரியம் அல்ல. இத கொண்டு வரும் பொழுது என்ன நடக்குது, என்ன ஆயிரும் அப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே இருந்த ஒரு ஃபோர்ட் நிறுவனம் ஒரு கார்ப்பரேட் லெவல்ல இந்த மார்க்கெட் எனக்கு வேண்டாம், நான் இதை மூடுகிறேன் என்று சொன்ன ஒரு நிறுவனம், குஜராத்திலும் தமிழகத்திலும் இருந்த நிறுவனம், குஜராத்தை மட்டும் நாங்கள் வைத்துக் கொள்கிறோம் என்று சொன்ன நிறுவனம், இன்று தமிழகத்தையும் நாங்கள் தொடரப்போகிறோம் என்று சொல்வது நான் அதை ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக பார்க்கிறேன். இதை வந்து நம்ம அப்படியே மேலோட்டமா பார்த்துட்டு ஃபோர்ட் இஸ் கமிங் பேக் அப்படின்னு சொல்லி ஒரு கார்ப்பரேட் டெசிஷன் மாதிரி எடுத்துட்டு போக முடியாது. இது ஒரு பெரிய ஒரு கன்விக்ஷனை அவங்க மனதுல உருவாக்கி இருக்கணும். இன்றைக்கு அமெரிக்காவிலே ஒரு எலெக்ஷன் வெளிநாடு நிறுவனங்களுக்கு தமிழ்நாடு மேல உருவாயிருக்கு. நீங்க சொல்ற மாதிரி ஒரு 6 யூனிட்டுடைய ரீஹாபிலிட்டேஷன் அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எதுல அவங்க வந்து ஒத்து போறாங்க மீண்டும் தமிழ்நாட்டுல உற்பத்தியை தொடங்கணும் என்பதுல? அதே போல அமெரிக்க நிறுவனங்கள் தமிழ்நாட்டை எப்படி பார்க்கிறாங்க? இல்ல, சில விஷயங்கள் கார்ப்பரேட்ல வந்து டைம் பவுண்ட் டிசிஷன்ஸ் எடுப்பாங்க. அப்போ வந்து சிக்கா போனதனுடைய ரீசன் வந்து மார்க்கெட் எனக்கு சரியா இல்ல, எனக்கு இங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோ ஃபெசிலிட்டிஸோ அல்லது குளோபல் ஆபரேஷன்ஸ்ல சுணக்கங்களோ ஏற்படுகிறத பார்க்கும் பொழுது டிசிஷன் எடுக்கிறாங்க. பட் இப்ப இத மாதிரி ஒரு தொழில்துறை அமைச்சர் சாதாரண விஷயம் இல்ல, இது நான் பாக்குறேன். இப்ப நான் இங்க வந்திருக்கும் போது எனக்கு தெரியுது, அங்கிருந்து அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்து நான் இங்கேயும் கவனிச்சுக்கணும், நைட்டு மொத்தம் நம்ம வந்து இந்தியாவில் நடக்கக்கூடிய தொழிலையும் பாதுகாக்கணும் அப்படின்ற பொழுது ஒரு 24/7 தான் ஒர்க் பண்ண முடியும். அப்போ முதலமைச்சருடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எவ்வளவு இருக்கும்? நீங்க வந்து இத பார்க்கும் பொழுது இல்ல அவர் குறுக்கிடல, அவர் வந்து எனக்கு எஸ்எஃப்ஓல இருந்து பேசுறாருன்னு சொல்றாரு, அவ்வளவுதான். அவரு நான் பேசி முடிச்சிடுறேன். சத்யன், நான் உங்களை மாதிரி சரளமாக பேசக்கூடியவன் அல்ல, நான் என்னுடைய கருத்தை மட்டும் பதிவு பண்ணிடுறேன். நீங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறதுனால நீங்க சொல்லணும்ங்கறதுக்காக உங்கள்ட்ட கேட்க ஆசைப்படுறேன். கேளுங்க. இந்த அமெரிக்காவில் இருக்கிற தமிழ் சங்கங்கள், கலிபோர்னியா தமிழ் சங்கம், சிகாகோ தமிழ் சங்கம், இவர்கள் இணைந்து ஏற்பாடு பண்ணதுதான். வெளிநாட்டு வாழ் தமிழர்கள் மட்டும் இல்லை. இப்போ இவர் போய் பார்த்த அனைத்தும் ஃபார்ச்சூன் 500 நிறுவனங்கள் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இப்போ எந்த ஃபார்ச்சூன் 500 நிறுவனங்களுமே இந்தியாவில் முதலீடுக்கு சிறந்த மாநிலமாக இருக்கக்கூடிய தமிழகம் 3ஆம் இடத்திலிருந்து இப்போ 7ஆம் இடத்திற்கு மாறி இருக்கு. தமிழ்நாடை விட இன்னும் 6 மாநிலங்கள் உகந்ததாக இருக்குன்னு வந்து ஒரு 5 நாள் முன்னாடி வந்த அறிக்கையை பார்க்க மாட்டாங்களா? அதை பற்றி யாருமே கேட்க மாட்டாங்கன்னு நினைக்கிறாங்களா?
அதை பத்தி இன்னும் அது- பேச அது- அப்போ வந்து இன்னொரு சார் ஒரே ஒரு விஷயம் சார், நீங்க சொன்ன பாயிண்ட் நான் இன்னும் சொல்றேன். சுருக்கமா இப்போ சொல்லுங்க. மேனுஃபேக்சரிங்க்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் சொல்றாரு ஃபோர்டு. எலெக்ஷன் இன்னும் 2 மாசம் நடக்க போகுது அமெரிக்கால. அங்க இருக்கக்கூடிய தேர்தல் பரப்புரை அமெரிக்காவை விட்டு வெளியே செல்லாது எந்த வேலை வாய்ப்பும் தொழில் துறையும் சொல்லி ஒரு பிரகடனமாக வைக்கிறாங்க. நீங்க ஷார்ட்டா சொல்லுங்க. அவர் அங்க சார் சொல்லுங்க சார். அதான் இத மாதிரியான ஒரு சூழ்நிலையில நம்மளுடைய விசிட் அதிகம் தேவைப்படுது இல்ல கன்விக்ஸ் பண்றதுக்கு. இல்ல இத மாதிரி இல்ல, நாங்க முன்னிலமா மறதுக்கு உண்டான முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருக்கிறோம், உங்களுடைய தேவைகளை சொல்லுங்க, உங்களுடைய பார்வைகளை நாங்க மாற்றி அமைக்கிறோம், நீங்க வாங்கன்னு சொல்றதுக்கு தானே போறாரு. அதனால என்ன பொறுத்த வரைக்கும் இந்த விசிட் ஒரு மாபெரும் வெற்றியாகத்தான் நான் பார்க்கிறேன். ஒரு கடின உழைப்பு இதுல இருப்பதை பார்க்கிறேன், சுழன்று வேலை செய்ததை பார்க்கிறேன். இன்னும் ரிசல்ட் அதிகமா வரணும், இன்னும் வேலை வாய்ப்புகள் அதிகப்படுத்த வேண்டும், இது போராது அப்படின்றதுல மாறுதல் கருத்து இருக்கவே முடியாது. இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு 40 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் தேவைப்படும் பொழுது அது வேலை வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரணும். இதுல எவ்வளவு கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த மாதிரி விசிட்ல 100க்கு 100 கன்வர்ஷன் ஈஸியாக வரக்கூடிய வாய்ப்புகள் தான் இருக்கும். ஏன்னா நான் ஒப்பந்தம் பண்றேன்றவங்க தான் அவங்க அந்த இடத்துல கையெழுத்தை போடுவாங்க, அதுவும் ஒரு சீஃப் மினிஸ்டர் வரும் பொழுது. இதே நம்ம ஜிம்ல நடக்கிறதுனா சொல்லலாம். இப்போ நம்ம ஒயிட் பேப்பரை கேட்கறது அல்லது டேஷ்போர்டை கேட்கறத பத்தி பேசும் பொழுது முதலாக இந்த கருத்தை எழுப்பியவனே நான் தான் 2 வாரங்களுக்கு முன்பே. ஆனால் இந்த கருத்து எதன் மூலமாக எழுப்பினேன் அப்படின்னு பார்க்கணும். இப்போ இத்தனை MOU வந்திருக்குன்றத ஒரு டேஷ்போர்ட்ல MOUன்றது முதல் படி. இதற்கு அப்புறம் இருக்கக்கூடிய படிகள் அதிகமாக இருக்கும், காம்படிஷனும் அதிகமாக இருக்கு. நம்ம என்ன கொடுக்கிறோம்னு சொல்லிட்டோம்னா அவங்க ஏற்படுவதற்கு முன்னாலேயே சொல்லிட்டோம்னா அண்டை மாநிலங்கள் அதிகமாக கொடுப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ ஓரளவுக்கு கான்பிடென்ஷியாலிட்டியை மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கு. அதே நேரத்துல ஒரு பைனான்சியல் க்ளோசர் முடிஞ்சு ஒரு பூமி முடிஞ்சு ஒரு ஃபேக்டரியினுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கும் பொழுது அதை பற்றிய தரவுகள் நிச்சயமாக வெளியிடப்பட வேண்டும். வெளியிடுவேன் என்று கூறியிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் தான் அதை வெளியிடப்பட முடியும். அப்போ என்னென்ன ஃபேக்டரி புதுசா வந்துட்டு இருக்கு, என்ன ஸ்டேஜ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கு, எவ்வளவு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகுது அப்படின்னு அப்டேட் ஆயிட்டே இருக்கும் பொழுது இப்போ ஓலால சொன்னாங்க 8 மாதத்துல நாங்க உற்பத்தியை தொடங்கி விட்டோம் மெகா ஃபேக்டரிய அப்படின்னாங்க. இப்ப கிட்டத்துல புதிதாக காலனி துவங்க ஒரு ஃபேக்டரி திருவெரும்பூர் பக்கத்துல அவங்களும் சொன்னாங்க 6 மாதத்துல எங்களுடைய உற்பத்தியை தொடங்கிட்டோம்னு சொன்னாங்க. சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ் நன்றாக இயங்குவதை பார்க்கிறோம். கைடன்ஸ் பீரோ கைபிடித்து கூட்டிக் கொண்டு அடுத்த கட்டத்திற்கு நகர்வதை பார்க்கிறோம். ஒரே ஒரு கேள்விதான் இதுல இருக்கிறது. இந்த மாதிரியான நேரங்களிலே முதல்வர் தமிழகத்தை விட்டு வெளிநாட்டிற்கு வரும் பொழுது இண்டஸ்ட்ரியை மட்டும் அல்லாமல் இப்ப டூரிசத்தையும் ப்ரமோட் பண்ணணும். இப்ப தமிழகம் டூரிசத்திற்காக மிகப்பெரிய அளவுல பேசப்படுது. ஸ்பிரிச்சுவல் டூரிசமாக இருக்கட்டும், மெடிக்கல் டூரிசமாக இருக்கட்டும், அல்லது லீஷர் டூரிசமாக இருக்கட்டும், அந்த டூரிசத்தையும் இண்டஸ்ட்ரியும் இணைந்து அவர் பரப்புரையை ஏற்படுத்திக் கொள்வார் என்றால், வாருங்கள் தமிழ்நாட்டிற்கு என்ற முழக்கத்தை ஏற்படுத்துவார் என்றால், வைப்ரண்ட் குஜராத் மாதிரி வாருங்கள் தமிழகத்திற்கு என்ற முழக்கத்தை ஏற்படுத்தினார் என்றால் எளிதாக அவரது கனவு $1 trillion எக்கானமியை நோக்கி நகர முடியும். ஃபார்ச்சூன் 500 வரும் பொழுது அங்கு இருக்கக்கூடிய சிறு குறு தொழில் முனைவோர்களுடைய வாழ்வாதாரம் மீட்கப்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. தொழிற்சாலைகள் பெருகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. வாய்ப்புகள் பெருகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அனைவர் கருத்திலும் பணம் சென்று அடையக்கூடிய உற்பத்தி ஸ்டார்ட் அப் மட்டும் இல்லாமல் இந்த சிக் யூனிட்டோட ரீஹாபிலிட்டேஷன் என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கு இந்த ட்ரிப்ல அப்படின்ற இதை நீங்க கருதுறீங்க. திரு நாகராஜ், பிரதமர் மோடி அவர்களின் வெளிநாட்டு பயணத்தை காட்டிலும் ஒரு தமிழ் டயஸ்போராவுக்குள்ள முதலமைச்சர் அவர்களுக்கு கூடிய கூட்டம் அப்படிங்கிறது வடக்கிலிருந்து கூட பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக, உற்று நோக்கக்கூடிய விஷயமாக அமைஞ்சிருக்கு. இன்னும் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறதுங்கிற பார்வை வைக்கிறாங்க. உங்களுடைய கருத்து? அனைவருக்கும் வணக்கம். 17 நாட்கள் முதல்வருடைய பயணம். அவர் இன்னைக்கு தேர்தல் அறிவிச்சிருக்காங்க. இன்னைக்கு அதாவது எவ்வளவு 7616 கோடி முதலீடு இருப்புன்னு அறிவிச்சிருக்காங்க. வாழ்த்துக்களை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். அமெரிக்காவில் சைக்கிள் ஓட்டினார், பாட்டு பாடி மகிழ்ந்தார். அதே நிலைமை தமிழகத்திலையும்
அவர் உருவாக்கணும். அதுவும் கோயம்புத்தூரில் 3 கிலோமீட்டரை கடக்கிறதுக்கு 3 மணி நேரம் ஆகுது. மிக சிரமப்படுறாங்க மக்கள் எல்லாம். ஆக அதுக்கான உட்கட்டமைப்பையும் உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் அதே நிலைமையை கோவையிலையும் உருவாக்கணும் ஒரு கோரிக்கை நான் திமுக நண்பர்கிட்ட வச்சுக்கிறேன். அதே போல அங்க சனாதன முறைப்படி எல்லாம் வரவேற்பு கொடுத்தாங்க. கும்ப விஷயம் ஏதாவது அதெல்லாம் முதல்வர் ஏற்றுக்கொண்டார். அதெல்லாம் ஏற்றுக்கொண்ட முதல்வர் விநாயகர் சதுர்த்திக்கு அங்கிருந்து ஒரு வாழ்த்து சொல்லியிருக்கலாம். ஆனா இங்க எல்லாம் ஏற்றுக்கொள்ளாத முதல்ல அமெரிக்காவில் ஏற்றுட்டாரு. அமெரிக்காவில் உறுதிப்படுத்தியிருக்காரு. சந்தோஷப்படுங்க சார். நல்லது, அது தமிழ்நாட்டிலையும் செய்யலாம். அமெரிக்காவில் மட்டும் திராவிட மாடல் இல்லை இங்கே மட்டும் திராவிட மாடல்னால் அதுதான் சந்தேகமாக இருக்குது. நான் சப்ஜெக்டுக்கு வந்துடுறேன் அபிநயா. அதாவது இன்னைக்கு அமெரிக்கா போன முதல்வருக்கு கிடைத்த மரியாதை, நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள் உலக அரசியல் யுக்தி, உலக மகா சக்திகளோடு கொண்ட தொடர்பு, பரஸ்பர உறவு, உறுதி, வலுவான ஆழம் பொருந்திய ஒரு பொருளாதாரம். இந்த பொருளாதாரத்தினுடைய விளைவாகத்தான் இன்னைக்கு தமிழக முதல்வருக்கு அங்கே மரியாதை கிடைத்திருக்கிறது. அங்கே இருக்கின்ற தொழிலதிபர்கள் வரவேற்றிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனா நம்முடைய பொருளாதாரம் 10ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்தை நோக்கி இன்னைக்கு வந்திருக்கிறது. இன்னும் சில ஆண்டுகள்ல, சில மாதங்கள்ல நம்ம 3ஆம் இடத்தை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு ஐநா சபையில் நிரந்தர இடம் குறித்து பேசப்படுகிறது. உலக வல்லரசாக மாறுகின்ற இந்தியா மாறிக்கொண்டிருக்கிறது. அவர் சொன்னாங்க 68 நாடுகள் போனாங்கன்னு சொன்னாங்க. அதனுடைய விளைவுதான் நம்முடைய முதல்வர் அவர்களுக்கு கிடைக்கிற மரியாதை. கான்ட்ரிபியூஷன் என்பது அதிகபட்சமாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 15 விழுக்காடு இண்டஸ்ட்ரியல் கான்ட்ரிபியூஷன் தமிழ்நாடு சார்ந்ததாக இருக்கிறது. அது ஏன் மற்ற மாநிலங்கள் இல்லாம குறிப்பிட்ட ஒரு சில மாநிலங்கள் மட்டும்தான் இருக்கு? அதுல தமிழ்நாடு ஒன்னா இருக்குல்ல, அதை மறுக்க முடியுமா? அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. நான் பேசி முடிச்சிடறேன். நீ கேட்டீங்க, நான் புரிஞ்சுட்டேன். ஊர்கோடி தேர் இழுக்க வேண்டும். இந்தியா அப்படிங்கிற ஊர் கூடி அந்த தேர் இழுக்க வேண்டும். அந்த தேரினுடைய சாரதியாக நம்முடைய நரேந்திர மோடி இருக்கின்றார்கள். அதில் தமிழ்நாட்டுக்கும் பங்குண்டு, அதே போல ஒவ்வொரு உத்தரப்பிரதேசத்துக்கும் பங்குண்டு. அதெல்லாம் சேர்ந்து தான் இந்த பொருளாதாரத்தை இன்றைக்கு வலுவாக்கி இருக்கிறது. அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஒரு விஷயத்தை சொல்லணும். அவர் நம்முடைய திமுக நண்பர் சொன்னார், இது மாதிரி ராமதாஸ் ஐயா கொடுத்த அறிக்கையை பற்றியெல்லாம் சொன்னாங்க. ராமதாஸ் ஐயா அவர்கள் ஒரு சிறந்த அனுபவம் மிக்க அரசியல்வாதி. அவருடைய அறிக்கை எப்பொழுதும் பர்ஃபெக்டாக இருக்கும். அறிக்கைக்கு பெயர் போனவர்கள். அவரை கேட்டிருக்க கேள்வியில் ஏற்கனவே ஒப்பந்தம் செய்த நிறுவனங்களோடு ஒப்பந்தம் செய்திருக்கிறார் ஒன்று. அது அவர் சொல்கிற நியாயமான பாயிண்ட். இன்னொன்று, கர்நாடக அமைச்சர்கள் 2 அமைச்சர்கள் போனாங்க, 25,000 கோடியை பெற்று வந்தார்கள். நியாயமான கேள்வி. சுவிட்சர்லாந்தில் நடந்த உலக பொருளாதார மாநாட்டுக்கு ஏக்நாத் சிண்டேவோட குழு சென்று 3.53 லட்சம் கோடியை பெற்றிருக்கிறது. அதே போல மகாராஷ்டிரா, நம்முடைய மகாராஷ்டிராவை சார்ந்தவர்கள் சென்றிருக்கிறார்கள். அவர்கள் பெற்ற அந்த முதலீடாகட்டும், அதே மாதிரி தெலுங்கானா சென்ற கம்பேர் பண்றப்போ தமிழ்நாட்டில் ஏன் குறைவாக இல்லை, நான் சொல்லி முடிச்சிடுறேன். ஏன் குறைவா வருதுன்னா, தமிழ்நாட்டில் போதிய உட்கட்டமைப்பு வசதி இல்லை என்பதை நான் குறிப்பிட்டாக வேண்டும். இன்னைக்கு 11 லட்சம் கோடியை இந்திய நாடு இன்னைக்கு 11 லட்சம் கோடியை ஒதுக்கி இருக்கிறது உட்கட்டமைப்பு வசதிக்கு. இன்னைக்கு நிதின் கட்கரி வந்திருக்காரு. அவர் ஒண்ணு சொல்றாரு, தயவு செய்து நிலம் கொடுங்கள், தயவு செய்து இடம் எடுத்து கொடுங்கள், நாங்கள் திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் கேட்டிருக்காரு. அதாவது தமிழ்நாட்டில் மத்திய அரசோடு இன்னும் அரசு நடத்தணும்ன்றாங்க. கோயம்புத்தூருக்கு நிதி அமைச்சர் வந்தாங்கல்ல, வேலைகள்லாம் தெரியுது இல்ல, நிதி வரணும் இல்ல சார். மெட்ரோ பணி நின்னுட்டு இருக்கு சென்னையில, நிதி இன்னும் வரவே இல்ல. ஜீரோ. சொல்லி முடிச்சிடுறேன். மெட்ரோ கொடுங்க. மெட்ரோ தெளிவா மாநில அரசினுடைய இல்ல நீங்க கேக்குற கேள்விக்கு நான் பதில் சொல்லிடுறேன். மாநில அரசினுடைய உதவியோடு நடக்கின்ற திட்டத்தில் நடக்கிற மெட்ரோ விடுங்க. நான் கேட்கிற ஒரே கேள்வி அபிநயா, ஒரே ஒரு கேள்வி, ஏன் ஒத்து போகலன்னு சொல்றேன். இந்தியாவோட நிதி மட்டும் கொடுத்தா பத்தாது. PM ஸ்ரீநிதி ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க, நிதி கேட்கறீங்க. புதிய கல்விக் கொள்கை திட்டத்தை ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க. அணை பாதுகாப்பு மசோதை ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க. சாகர்மாலா ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க. ஆர்டிகல் 370 ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க. CAவை ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க. முத்தலாக் சட்டத்தை ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க. இன்னொன்னுங்க, மிக அடிப்படையான விஸ்வகர்மா திட்டம், ஒரு பெண்களுக்கு 1 லட்சம், ஒரு பெண்களுக்கு 1 லட்சம்
1 லட்சம் கொடுக்கின்ற திட்டத்தை ஏத்துக்கலாம் சொல்றது. அண்ணா, நீங்க மத்திய அரசோடு ஒத்துழைத்தால் நாகராஜனா, நீங்க பாருங்க ரேவந்த் ரெட்டி வந்து ஒரு தெளிவான வார்த்தை சொன்னார் அப்படின்னா நான் பேசி முடிச்சறேன். நீங்க 15 நிமிஷம் பாருங்க திமுக நண்பருக்கு 5 நிமிஷம் டைம் கொடுத்தீங்க. எனக்கு பேச வாய்ப்பு கொடுங்க தயவு செய்து. அவர் 10 நிமிஷம் ஓடி பத்தி பேசினார். தயவு செய்து வாய்ப்பு கொடுங்க. அதாவது உங்களுக்கு கேள்விதானே அபிநயா ஒரே நிமிஷம் நான் பேசி முடிச்சறேன். அண்ணா அபிநயா அவங்க திரு ஜென்ராம் அவர்கள் தெலுங்கானாவுடைய முதல்வர் என்ன சொன்னார் தெரியுங்களா? ஒரு நிமிஷம் எனக்கு நீங்க 10 நிமிஷம் கொடுக்கணும். நான் டைமே கொடுக்கல நீங்க எனக்கு. நான் பேச விடல என்ன நீங்க. அதாவது தெலுங்கானா முதல்வர் சொன்னாங்க நான் வந்து மத்திய அரசோடு ஒத்துழைப்பு செய்வேன் அதனோடு சேர்ந்து செல்வேன் அப்படின்னாங்க. தமிழக அரசு மட்டும் சேர்ந்து சென்றிருந்தால் இன்றைக்கு இந்தியாவிலேயே தமிழக முதல் மாநிலமாக மாறி இருக்கும். ஆனால் பொய்யான திராவிட நாடு என்கிற கோரிக்கை இந்த மாநிலத்தை தமிழகத்தை பின்னோக்கி அவர்களுக்குரியதை அவங்க கேட்டா நீங்க கொடுத்துட்டு போக வேண்டியது தானே. பாருங்க இந்த ஸ்டேட் எங்களுக்கு எம்பிஸ் கொடுத்திருக்கோம் அதனால நாங்க கொடுக்கிறோம். இந்த கட்சி எங்களோட இயைந்து போகுது அதனால இப்படி வருது. செயல்படுத்துகின்ற திட்டங்களுக்கு அபிநயா மத்திய அரசு செயல்படுத்துகின்ற திட்டங்களுக்கு இல்ல இடம் கொடுக்காத நீங்கள் அண்ணா நாகராஜன் வந்து கரிசனப்படுறாரு. நீங்க பணம் கேட்பது வாக்கு வங்கியை பலப்படுத்துவதற்காக திட்டங்களை நிறைவேற்றுவதற்காக அல்ல. அண்ணா நாகராஜன் ரொம்ப கரிசனப்படுறீங்க. ரொம்ப இந்தியாவோட ஒற்றுமை குறித்து அண்ணன் நாகராஜன் ரொம்ப கரிசனப்படுறாரு. அதுவும் திராவிட நாடு கேட்டாங்கன்னு எதையோ பேசுறாங்க. பரவாயில்ல பேசுங்க. ஒரு ஐடியாலஜிக்கலா பல்வேறு சித்தாந்தங்கள் கொண்ட பல்வேறு கட்சிகள் இருக்கக்கூடிய நாடு இந்த நாடு. முதலில் மாற்றுக் கொள்கையுடைய கட்சிகளுடைய அரவணைக்கிற தன்மையை இந்த நாட்டின் பிரதமர் கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் கேட்கிறார்ல பிஎம் ஸ்ரீ, மும்மொழி கொள்கை, கல்விக் கொள்கை. முதல்ல ஸ்கூல் எஜுகேஷனை மெயின்டைன் பண்ணுறது ஸ்டேட்டு தான்ங்கிறத அந்த அடிப்படை புரிதலுக்கு அவங்க வரணும். நீங்கள் எய்டு பண்ணணும், நீங்கள் உதவி பண்ணணும். அது நாங்கள் கட்டுற வரிப்பணத்தில் சரியாக கொடுங்கிறோம். பள்ளிக்கல்வித்துறையில் செய்கிற முதலீடு பட்டப்படிப்பு வரும். பட்டப்படிச்சாதான் வேலை வாய்ப்பு வரும். வேலை வாய்ப்பு வரும். முக்கியம் இல்லை. ரொம்ப முக்கியம் சொல்றாரு. இல்ல இல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா நகர்ப்புற வளர்ச்சி வாரியம் என்று இந்தியாவில் தேர்வு செய்யப்பட்ட 11 நகரங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை ஏன் கொடுக்கல? இவரை கொடுக்கல. நிறுவனங்களுக்கு அரசியல் உரிமையை கூட கொடுக்க மறுக்கிறாங்க. தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். திட்டமிட்டு மெட்ரோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரியா இருந்தா ஸ்டேட் சரியா இருக்கு. மெட்ரோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுக்கல. கோயம்புத்தூருக்கு அவ்வளவு நிதியா பேசுறாங்க. அமெரிக்க வாழ் தொழில் முனைவர் திரு ரகுநாதன் சொல்றாரு இந்த மாதிரி மெட்ரோ மாநிலத்தினுடைய ஒரு நிமிஷம் சார் நான் உங்ககிட்ட திரும்பி வரேன் சார். சிக் யூனிட் ரீஹபிலிட்டேஷன் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஸ்டார்ட் அப் அண்ட் இந்த ப்ரொடக்ஷன் சார்ந்த உற்பத்தி சார்ந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸோட கம்பேர் பண்ணும்போது அப்படின்றாரு. இன்னொன்று நம்மளுடைய இண்டஸ்ட்ரியல் பாலிசியில் வந்து என்ன இலக்குகளை வைத்திருந்தோமோ அதை கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளிலேயே தமிழ்நாடு அரசு அடைந்திருப்பதாக அவங்க கிளைம் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் இப்போ தானே உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்துனீங்க, அதில் ஈர்க்கப்படாத முதலீடுகள் இருக்கா? மீண்டும் இன்னொரு பயணம் எதற்கு அப்படின்னு எதிர்க்கட்சிகள் ஒரு பக்கம் குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. நீங்கள் உங்களுடைய கோணம் என்ன, எப்படி பார்க்குறீங்க இந்த முதலீடு சார்ந்த விஷயங்களை? தமிழ்நாடு அரசு தன்னுடைய அரசின் முன்னுரிமையோடு சேர்த்து தான் எல்லா விஷயங்களையும் பார்க்குது. அந்த அடிப்படையில் தொழில்நுட்ப பகிர்தலுக்கும் வேலை வாய்ப்புகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்குது. அந்த அடிப்படையிலையும் விரிவாக்க பணிகள் தானே அப்படின்னு அதை வந்து எளிதாக பார்க்க முடியாது. விரிவாக்க பணிகளாக இருந்தாலும் அந்த திட்டங்களை இங்கே தான் கிளை இருக்குது இல்லை, கிளையில் முடிவு செய்ய மாட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் தலைமை அலுவலகத்தில் தானே டைவர்சிஃபிகேஷன் ஆக்டிவிட்டீஸும் விரிவாக்க பணி விரிவாக்க பணிகளும் அங்கதானே முடிவு செய்வாங்க. அதனால அது போய் ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்டிங் எக்ஸசைஸ், நம்பிக்கை ஊட்டும் முயற்சிகளை முதலமைச்சரே மேற்கொள்வது தான் சரியானதாக இருக்க முடியும். முதலமைச்சர் அதை சரியாக செய்திருக்கிறார். எந்த சூழல்ல இந்த பயணத்தை முதலமைச்சர் மேற்கொள்கிறார் அப்படிங்கிறத பார்க்கணும். ஒன்றிய அரசின் தொடர்ச்சியான புறக்கணிப்புகளை தமிழ்நாடு சந்தித்துக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டு பொருளாதாரத்தை வளர்த்தெடுப்பதில் முக்கியமான ரோல் எதையுமே செய்ய முடியாத அளவுக்கு ஒன்றிய அரசினுடைய நடவடிக்கைகள் இருக்குது.
நீங்க பிரதமர் போய் இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கிட்டு வராரு. இப்ப சமீபத்துல கூட ஒரு 5 செமிகண்டக்டர் ப்ராஜெக்ட்ஸ் வந்தது. 1 அஸ்ஸாமுக்கும் 4 குஜராத்துக்கும் போகுது அப்படின்னு செய்திகள்ல நான் பார்த்தேன். எந்த அடிப்படையில பிரதமர் பயணத்துல கிடைக்கக்கூடிய 5 திட்டங்கள் எந்த அடிப்படையில 4 குஜராத்துக்கு என்றும் 1 அஸ்ஸாமுக்கு என்றும் பிரித்து கொடுக்கப்படுகிறது? அதற்கான வழிகாட்டும் நெறிமுறைகள் என்ன அப்படிங்கிறது எல்லாமே முக்கியமான கேள்விகளாக இருக்கு. அதாவது பிற மாநிலங்கள்ல இருந்து வரிகளை வாங்கி குஜராத்ல தொழில் தொடங்குபவர்களுக்கு பெரும் மானியமாக எல்லாவற்றையும் கொடுத்து விட்டு குஜராத்தின் வளர்ச்சியை பார்னா குஜராத்தின் வளர்ச்சி ஒன்றும் இல்லை. அந்த குஜராத்தின் வளர்ச்சி ஜிடிபி growth தான். இதை வேறு விதமாக ராஜீவ்காந்தி சொன்னாரு. அது ஜிடிபி growth தான். சமூக வளர்ச்சியையும் உள்ளடக்கிய தொழில் வளர்ச்சியாக அது இல்லை. அதனாலதான் யாராவது வெளிநாட்டுல இருந்து கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா திரை போட்டு மறைக்க வேண்டியது இருக்கு, சுவர் எழுப்பி மறைக்க வேண்டியது இருக்கு. அந்த மாதிரி எந்த பாசாங்குகளும் இல்லாம தமிழ்நாடு எல்லா செமி அர்பன் ஏரியாக்களையும் பண்ணாத வளர்ச்சின்னு சொல்றீங்க. எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேட் பண்ணாத வளர்ச்சி, லாப நோக்கோடு பெரு நிறுவனங்களுக்கு கிடைக்கக்கூடிய வளர்ச்சி, உற்பத்தி, அந்த நிறுவனங்கள் தயாரிக்கக்கூடிய உற்பத்தியை மட்டுமே கணக்கில் எடுத்து எங்களுடைய ஜிடிபில நாங்க 3வது இருக்கோம் 2வது இருக்கோம் அப்படின்னு ஒரு கதையாடலை எஸ்டாப்ளிஷ் பண்ற முயற்சி. ஆனா சமூக வளர்ச்சியையும் நீடித்த வளர்ச்சியையும் உள்ளடக்கிய ஒரு தொழில் வளர்ச்சி, ஒரு பொருளாதார வளர்ச்சியை தென்னிந்திய மாநிலங்களில் பல செய்யுது. ரேவந்த் ரெட்டி போய் பெற்ற முதலீடுகள் வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் சம்மிட் நடக்கும் போது அவர் போய் மொத்தமாக அங்கிருந்து பெறக்கூடிய வாய்ப்பு பெற்ற ஒரு சூழல் இருந்தது. ஆனா முதலமைச்சர் போறது அப்படியான சூழல்ல போகல. சார் இடையூறுக்கு மன்னிக்கணும் சார், அது தவறு சார். ஏன்னா அமெரிக்கா சவுத் ஆப்பிரிக்காவில் வாங்கின முதலீடு 31,532. நீங்க சொல்ற வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம்ல வாங்கின முதலீடு 40,232. அது தனி. பிப்ரவரியிலிருந்து ஜூலை வரைக்கும் வாங்கினது. மொத்தம் கடந்த 8 மாதங்களில் தெலுங்கானா வாங்கிய முதலீடு 81,564 கோடி ரூபாய். அமெரிக்கா போய் மட்டுமே வாங்கின முதலீடு 31,000 கோடி ரூபாய். வாங்கினது இல்லன்னு சொல்றீங்க நீங்க. வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம்ல 40,000 கோடி சார். சென்னையில மட்டும் இல்ல, இப்போ முதலமைச்சர் பெற்று வந்த வளர்ச்சிங்கிறது ரகுநாதன் குறிப்பிட்ட மாதிரி சென்னையை மட்டும் ரகுநாதன் குறிப்பிடல, எல்லாத்துக்குமான வளர்ச்சியாகத்தான் அவர் குறிப்பிட்டார். சரியாகத்தான் சொன்னாரு. சென்னை மட்டும் இல்ல, திருச்சி, கோயம்புத்தூர், மதுரை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட பல செமி அர்பன் ஏரியாக்களையும் வளர்ச்சியை நோக்கமாக கொண்டு வந்திருக்கிறாரு. மல்டிபிள் டைவர்ஸ்டு போர்ட்போலியோஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்குது. ஆட்டோமொபைலுக்கு வந்திருக்குது, தகவல் தொழில்நுட்பத்துக்கு வந்திருக்குது, செயற்கை நுண்ணறிவுக்கு வந்திருக்குது, செமி கண்டக்டருக்கு வந்திருக்குது, மின்னணு சாதனங்கள், உள்கட்டமைப்பு சாதனங்கள் வளர்ச்சிக்காக வந்திருக்குது. இது எல்லாவற்றையும் சேர்த்து தான் முழுமையாக பார்க்க வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது போக மாநிலங்களுக்குள்ள போட்டி இருக்குது, ஒன்றிய அரசினுடைய ஓர வஞ்சனை இருக்குது. இதற்கெல்லாம் நடுவுல தான் மாநிலங்கள் தாங்களாக முதலீடுகளை தேடி தேடி வர வேண்டிய ஒரு சூழலும் இருக்குது. அது இந்த ஆட்சி அந்த ஆட்சின்னு நான் பேசுறேன். ஆனா சூழல் இதுதான். அதனால இந்த சூழல்ல முதலமைச்சர் போய் பெற்று வந்த திட்டங்கள், முதலீடுகள் வரவேற்கத்தக்கது. அவருடைய 1 ட்ரில்லியன் எக்கானமிக்கான புஷ் இதன் மூலமாக பாசிட்டிவாக கிடைக்கக்கூடும். ஓகே சார், ஓகே. திரு சண்முகவேல் சங்கரன் அவர்களும் நம்மோடு இணைஞ்சிருக்கிறாங்க. அதற்கு முன்பாக மக்களிடம் கேட்டிருந்த கேள்வி, அவர்கள் அதற்கு அளித்த பதிலையும் பார்த்துவிட்டு வந்துடலாம். முதலமைச்சருடைய இந்த பயணம் 7,616 கோடி முதலீடுகளை ஈர்த்திருக்கிறது. 19 நிறுவனங்களோடு புரிந்துணர்வு ஒப்பந்தம். தனது அமெரிக்க பயணம் சாதனை பயணமாக அமைந்துள்ளது என்று முதலமைச்சர் கூறியிருப்பது அதிக முதலீடுகளை ஈர்த்ததால் என்று 66 விழுக்காட்டினரும், விமர்சனங்களுக்கு பதிலடி என்று 19 விழுக்காட்டினர்களும், ஃபோர்டு மீண்டும் வருவதால் என்று 15 விழுக்காட்டினரும் தெரிவிச்சிருக்கிறாங்க. திரு சண்முகவேல் சங்கரன், எப்படி அதிக முதலீடுகளை தமிழ்நாடு ஈர்ப்பதற்கு இந்த பயணம் வாய்ப்பாக அமைந்தது? அங்கு அமெரிக்க வாழ் தமிழர்கள் எப்படி பார்க்கிறாங்க? அமெரிக்க நிறுவனங்கள் தமிழ்நாட்டை எப்படி பார்க்குது? வணக்கம், சண்முகவேல் சங்கரன், பொதுச் செயலாளர் இந்திய அயலக காங்கிரஸ். நான் ஒரு காங்கிரஸ் கூட்டணியா இருந்தாலும் ஒரு தொழிலதிபராக தான் நான் இதற்கு பதில் கூற விரும்புறேன். ஏன்னா இப்ப
இப்ப இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்திருக்குன்னு சொல்றாங்க. தெலுங்கானா காங்கிரஸ் அரசு எல்லாம் வந்து இப்ப வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரவேற்றுட்டு போனா கூட அது சில பல சர்ச்சைகள்லாம் கூட இருந்தது. ஸோ அவங்க உறவினர்களே வந்து ஆரம்பிச்ச கம்பெனிலாம் இன்வெஸ்ட் பண்ணதா கூட சர்ச்சைகள்லாம் வந்தது. ஸோ பட் ஆனா இப்ப முதல்வர் கொண்டு வந்திருக்கிற அனைத்து திட்டங்களும் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள்ல எந்த பிரச்சனையுமே இல்லை. அந்த 7618 கோடி புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் அந்த 11,518 ஜாப்ஸ் வரப்போகுதுன்னு சொல்ற அனைத்து திட்டங்களும் எந்த கான்ட்ரவர்சிஸுமே இல்லாத ஒரு ஃபார்ச்சூன் 500 18 நிறுவனங்கள் வந்து எம்ஓயூஸ் போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு கிளீன் சார்ட்டரா தென்படுது. மற்றும் இல்லாம சன்ரைஸ் செக்டர்னு சொல்லப்படுற செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி, சிப் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, இது மாதிரி ஒரு ஃபியூச்சருக்கு ஒரு பேஸ் கொடுக்குற ஒரு இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்ஸையும் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு சிறப்பான விஷயமா, அதுவும் இல்லாம ஒரு டைவர்சிஃபைடு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அக்ராஸ் த ஸ்டேட். இப்ப வந்து திருச்சி, மதுரை, செங்கல்பட்டு, கிருஷ்ணகிரி, சென்னை, காஞ்சிபுரம் இது போன்ற இடங்கள்ல வருது. அப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிள் எக்கோசிஸ்டத்தை டார்கெட் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்ப ஆல்ரெடி வந்து கார்னிங், லக்ஸர், பெகாட்ரான், ஃபாக்ஸ்கான், மதர்சன், சால்காம், ஃபாக்ஸ்லிங்க், டாடா எலக்ட்ரானிக்ஸ் போன்ற கம்பெனிகள்லாம் ஆப்பிள் எக்கோசிஸ்டத்துக்கு காம்பனன்ட்ஸ் ப்ரொவைட் பண்றவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அதுல வந்து ஒருத்தங்க வந்து இன்னும் இல்ல, ஜபில். அவங்கள வந்து இப்போ திருச்சி போன்ற ஒரு நகரத்துக்கு கூட்டிட்டு வந்து அவங்கள வந்து ஒரு 2000 கோடி இன்வெஸ்ட் பண்ண வைக்கிறதுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கான விஷயம். இப்ப ஆப்பிள் போன்ற கம்பெனிகள் வந்து தொடர்ந்து வளர்ந்துட்டு இருக்கு. அந்த எக்கோசிஸ்டத்தை அவங்களுக்கு மேனுஃபேக்சரிங் பார்ட்ஸ் சப்ளை பண்ற அனைத்து கம்பெனிகளையும் நம்ம வந்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரணும் ஒரு திட்டம் போட்டு செயல்படுறதுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கான விஷயமா பாக்குறேன். சோ அது இல்லாம சிகாகோலையும் போட்டிருக்க பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் இப்போ ரொம்ப டைவர்சிஃபைடா இருக்கு. அஷ்யூரண்ட், ஈட்டான், ட்ரில்லியன்ட், லிங்கன் எலக்ட்ரிக், விஸ்டியான், விஷாய் பிரெசிஷன், நைக்கி, ஆப்டம், பிஎன்ஒய் மெலன், ஜபீல், ராக்வெல் ஆட்டோமேஷன், ஆட்டோடெஸ்க், ஃபோர்ட், ஐடிசெவ் அலையன்ஸ், கேட்டர்பில்லர், ஆர்ஜிபிஎஸ்ஐ, டெலிமேட்டிக்ஸ். ஸோ இது போன்ற பல்வேறு நிறுவனங்களும் வெவ்வேறு பரந்துபட்ட ஒரு இண்டஸ்ட்ரீஸ்ல இருக்காங்க. ஒரே பர்டிகுலர் இண்டஸ்ட்ரி இல்லைங்கிறதுனால இது வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஸ்கில் செட்டை தமிழ்நாட்டில் வளர்க்கறதுக்கு கண்டிப்பா உதவும் அப்படின்னு மக்கள் நம்புறாங்க. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்காக வந்து கூகுள் கூடயும் மைக்ரோசாஃப்ட் கூடயும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போட்டாங்க இங்க கலிபோர்னியால இருந்தப்ப. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு ஃபியூச்சர் ஸ்கில் செட்ஸை வந்து நம்ம தமிழ்நாடு மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் உருவாக்குறதுக்கான உதவியா இருக்கும். டைம் முடிய போகுது. நிறைவு கருத்துக்கு நேரம் இல்ல. நிறைவு நினைச்சு 30 செகண்ட்ல சொல்லி முடிச்சு என்ன சொல்லணும். அதாவது உலகமே முடங்கி இருக்கிற டைம்ல கூட கொரோனா காலத்துல கூட 66,000 கோடி முதலீடு இந்தியாவிலேயே முதன்மை மாநிலம் தமிழ்நாடு பேர் வாங்குச்சு. இவி பாலிசி வெளியிட்டது அதிமுக. எலக்ட்ரானிக் செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் பாலிசி ரிலீஸ் பண்ணது 3 ஆண்டுகளாக ஒரு பாலிசி ரிலீஸ் பண்ண அதிமுக. ஒன்னு சொல்றீங்க பாருங்க, ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாத மாதிரி முக ஸ்டாலின் விளம்பர சுரக்காய் தமிழ்நாடு வளர்ச்சிக்கு உதவாது. எதுக்கு ஊரை ஓடி போச்சு. ஓகே, நன்றி. பங்கு பெற்ற விருந்தினர்களுக்கும் பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.